ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு ரிபு கீதை. இப்போ ரிபு முனிவருக்கும் நிதாகனுக்கும் நடைபெற்ற ஒரு உரையாடல் பகுதி. இதில் நம்ம கடந்த வகுப்புகளில் ரிபு கீதையினுடைய சாரத்தை எடுத்து ஒரு 25 போதனைகளாக பார்த்தோம். அதாவது முக்கியமான ஞான வாக்கியங்களை எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு வந்தோம். இப்போ இந்த ஞான வாழ்க்கை, அந்த வார்த்தை எப்படி ஒரு வாழ்க்கையாக மாற்றுவது, அதாவது நமக்கு ரிபுகீதை நிறைய உபதேசங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ அந்த உபதேசங்களை உள்வாங்கி அதை அப்படியே புத்தக அறிவாக வச்சுக்காம அதை நம்முடைய அனுபவ அறிவாக நம்ம மாற்றிக்கணும். அப்போ மட்டும்தான் நம்ம அந்த அத்தியாத்ம ஞானத்துக்குள்ள முழுமையாக பயனை அடைந்து விட்டோம் என்பதற்கு அடையாளம். ஏன்னா இப்போ நிறைய பேர் நிறைய புத்தகங்களை படிக்கலாம், கதை கேட்குற மாதிரி கேட்கலாம். ஆனால் அது வெறும் ஒரு பரோட்ச ஞானமாக போயிடக்கூடாது. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரிபுகீதை அந்த ஞான வாக்கியங்களை, அந்த உபதேசங்களை உள்வாங்கி இப்போ நம்ம அனுபவத்துக்கு வரணும். அப்போ தான் இந்த பாடம் நமக்கு முழுமையாகும். இப்போ நம்ம எப்படி அனுபவத்துக்கு வர்றது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மைகளை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ ரிபுகீதை என்ன சொல்லுது? நான் உடல் அல்ல, நான் மாறாத சாட்சி அப்படின்னு சொல்லுதா. நாகம் தேகோ, நான் இந்த உடல் அல்ல அப்படிங்கிற ஒரு உண்மையை ரிபுகீதை நமக்கு புரிய வைக்குது. அப்போ நான் உடல் அல்ல அப்படின்னா உண்மையில் நான் யார் அப்படின்னு நம்ம விசாரணை செய்து பார்த்தோம்னா, நான் அந்த தூய அறிவாகிய ஆத்மா. அப்போ அந்த அறிவாகிய ஆத்மா எங்கும் எதிலும் சம்பந்தப்படாம இருக்கு, தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப அப்படிப்பட்ட ஆத்மா எதிலும் சம்பந்தப்படாம இருந்தா அதுக்கு பேர் என்ன நம்ம புரிய வைக்கிறோம்? சாட்சின்னு சொல்றோம். அந்த சாட்சிங்கிற வார்த்தை எதுக்காக உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னா, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு அந்த ஆத்மா எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டா, அது சாட்சி மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால புரிஞ்சுக்க முடியும். எப்படி புரிஞ்சுக்கலாம்? சாட்சின்னா என்ன? அந்த சம்பவத்துல ஈடுபடாம இருக்கிறவன் சாட்சி இல்லையா? அதுக்கு தான் நம்ம உதாரணம் எல்லாம் எப்படி கொடுப்போம், உபமானம் எல்லாம் எப்படி கொடுப்போம் அப்படின்னா, ஒரு கொலை சம்பவம் நடக்குது. அப்ப அந்த கொலை செய்யப்பட்டவன் ஒருத்தன் குத்துப்பட்டு கிடக்கிறான். அந்த கொலை செய்தவன் அந்த கொலை செய்து விட்டு ஓடுகிறான். இந்த ரெண்டும் அங்க நடக்குது. ஆனா இதே ஒருத்தன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அவன் அதுல சம்பந்தப்படுறதே கிடையாது. கொலை நடக்கிறத ஒருத்தன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அவன் அந்த கொலை சம்பவத்துல கலந்துக்கவே இல்லை. அப்ப அவனுக்கு பேர் என்ன? சாட்சி. அது மாதிரி இங்க சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, இந்த உலகம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கு. இந்த படத்தை அந்த அறிவு பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு பேரு சாட்சி. அப்ப நாம இத அனுபவத்துக்கு எப்படி கொண்டு வர்றதுங்க? நான் உடல் அல்ல அப்படிங்கும் போது, இப்ப இந்த உடம்பு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மனசு பல எண்ணங்களை எழுப்பிக்கிட்டே இருக்கும். எண்ணங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கும். பல எண்ணங்கள் வந்து கொண்டே போகும். ஆனால் நான் அந்த எண்ணங்கள் அல்ல, நான் அந்த உடல் அல்ல. அந்த எண்ணங்கள் தோன்றுகின்ற மனமும் நான் அல்ல. இங்கு நான் செயல் செய்பவன் அல்ல. ஆனால் எல்லாம் என்னுடைய இருப்பினாலே நடக்கின்றது, என்னுடைய இருப்பினாலே இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப என்னுடைய இருப்பினாலே நடந்து கொண்டிருக்கு அப்படின்னா எப்படி நடக்குது? என்னுடைய இருப்பினால எப்படிங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இங்க பியூட்டி. அதாவது நான் இருப்பதினால் இது நடக்கிறது அப்படின்னு சொன்னா, அப்பயும் நீங்க டுவாலிட்டிக்குள்ள போயிடக்கூடாது. அப்போ ஓமானத்தை நம்ம கொடுக்குறோம் இல்லையா? நம்ம ஓமானம் கொடுக்கும்போது படம் பார்க்க நம்ம தியேட்டர்ல உட்காந்துருக்கிறோம். நமக்கு முன்னாடி ஒரு வெள்ளை திரை இருக்கு. அந்த திரையின் மீது படம் திரையிடப்படுகிறது. இப்ப அந்த திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கும் போது நான் இங்க சேர்ல உட்கார்ந்து இருக்கிறேன், அந்த பக்கம் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு 10 நிமிஷம் படம் ஓட ஆரம்பிச்ச உடனே அவ்வளவுதான், நான் என்ன மறந்துட்டேன். இப்ப நான் எங்க போயிட்டேன்? அந்த படத்துக்குள்ளேயே போய் பூந்துட்டேன். இப்ப அந்த படமும் நானும் பிரிக்க முடியாததாயிட்டோம். அப்படியே அந்த சீனுக்குள்ளேயே நான் போயிட்டேன். அப்ப நான் யார்? இந்த உலகம் எப்படி? இது என்ன படம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த சீன்ல போய் நான் மிங்கிள் ஆயிட்டு அந்த சீனோடவே நான்
பயணம் பண்றேன். அப்போ அந்த சீன் எப்படி இருக்கு? ஆக்ஷன் சீன் வந்தா அப்படியே நான் உற்சாகம் அடைகிறேன். சோக சீன் வந்தா அப்படியே நான் துவண்டு போறேன். காமெடி சீன் வந்தா நான் விழுந்து விழுந்து சிரிக்கிறேன். அப்ப எப்படி அதுக்குள்ள போய் நான் பூந்துட்டதுனால இந்த நிகழ்வெல்லாம் நடக்குது இல்லையா? அப்புறம் நாம கொஞ்சம் விழிச்சுக்கும் போதுதான், அட இது திரைப்படம் அல்லவா, நான் ஏன் இதுல போய் பூந்துக்கிட்டு அவங்க அழுதாங்கன்ட்டு நான் அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு கர்ச்சீப் எடுத்து கண்ணை தொடச்சிக்கிறேன். அப்புறம் விழுந்து விழுந்து சிரிக்கிறேன். அப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க அப்படின்ட்டு பார்த்த பிறகுதான், அட எதுக்கு நான் இப்படி சிரிக்கிறேன், அது ஒரு சினிமா அல்லவா அப்படின்னு நான் கொஞ்சம் விழிச்சுக்கிறேன். அப்ப இது மாதிரி தியேட்டர்ல எப்படி நமக்கு ஒரு சம்பவம் நடக்குதோ, அது மாதிரி இந்த உலகம் அப்படிங்கிற ஒரு தோற்றம் அந்த அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கு. அதனால அது வேறு நான் வேறு என்று பிரித்து பார்க்க முடியாது. அது என்னுள் நடக்கிறது அப்படிங்கிற ஒரு உண்மை உங்களுக்கு புரியணும். ஏன்னா நீங்க இருப்பதினால்தான் இந்த உலகம் இருக்கிறது. அததான் ரிபுகீதை என்ன சொல்லுது? நாகம் கர்த்தா, நான் செயல் செய்பவன் அல்ல. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுச்சு? நாகம் தேகோ, நான் உடல் அல்ல. நாகம் மனம், நான் மனம் அல்ல. நாகம் கர்த்தா, நான் செயல் செய்பவன் அல்ல. சரி, அப்ப செயல் செய்பவன் நான் இல்ல, அப்ப அந்த செயலை அனுபவிப்பவன் நானா அப்படின்னு கேட்டா, அனுபவிப்பவனும் நான் அல்ல. ஏனென்றால் அந்த அனுபவம் ஏற்படுவது எதற்கு? அந்த மனதுக்கு தான். அந்த மனம்தான் ஒரு விஷயத்தை பார்த்து சந்தோஷம் அடையுது, இன்னொரு விஷயத்தை பார்த்து துக்கம் அடையுது. அங்கு சுகம் துக்கம் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களும் மனதுக்கு உரித்தானதாக இருப்பதினால அந்த மனம் நான் அல்ல. அப்ப அங்க அனுபவிப்பவனும் நான் அல்ல அப்படிங்கிறதும் இங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க ஏற்கனவே நான் திரிபுடி முப்புடியில பத்தி இதை பேசும்போது உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கிறேன். அனுபவிப்பவன் அப்படிங்கிறது மனசு, அனுபவிக்கப்படும் பொருள் என்பது இந்த உலகம். ஆனால் இந்த அனுபவிப்பவனுக்கும் அனுபவிக்கப்படுகின்ற உலகத்துக்கும் ஆதாரமாக அனுபவம் இருக்கிறது. அப்ப அந்த அனுபவம் இருந்தா தான் எனக்கு அனுபவிப்பவன்கிற மனசும் இருந்து இந்த உடலை கொண்டு புலன்கள் வழியா உலகத்தை அனுபவம் ஆக்கும். ஆனா அந்த அனுபவம் அப்படிங்கிற அந்த உணர்வு என்கிட்ட இல்லைன்னா எனக்கு அனுபவமும் இல்லை, அனுபவிக்கப்படுகின்ற பொருளும் இல்லை. அப்ப அதைத்தானே நம்ம என்ன சொல்றோம்? ஜடம்னு சொல்றோம் இல்லையா? இப்ப ஒரு உயிருள்ள ஒரு மனிதனிடத்துல அனுபவிக்கப்படுகின்ற விஷயங்களாக இந்த உலகம் இருக்கும். அனுபவம் அவனுக்கு எப்படி நிகழுது? அவனிடத்துல இருக்கிற புலன்கள் மூலமா அனுபவம் நிகழுது, மனதின் மூலமா அனுபவம் நிகழுது. அப்ப உயிருள்ள ஒரு மனிதனுக்கு அந்த அனுபவம் நிகழ்வதற்கு மனசும் அந்த உடம்பும் இருக்கிறதுனால. ஆனா இப்ப அந்த மனசும் உடலும் இருந்துட்டா மட்டும் போதுமா? அவனுக்கு அனுபவிக்கப்படுகின்ற உலகம் கிடைச்சிருமா அப்படின்னா, அதுதான் நான் சொன்னேன், உயிர் இருக்கணும். உயிர் இல்லைன்னா, இப்போ ஒருத்தர் கோமா ஸ்டேஜ்ல உயிரோடு தான் இருக்கிறான். ஆனா அவனுக்கு என்ன ஆயிடுது? மண்டையில அடிபட்டு மனசு வேலை செய்யாம போயிட்டா உலகம் போயிடுது. ஆனா அவனுக்கு புலன்கள் எல்லாம் இருக்கும். கண்கள் பார்க்கும், காது கேட்கும். ஆனா அவன் எது என்னதுன்னு பகுத்தறிய முடியாத ஒரு ஜடம் மாதிரி கிடப்பான். அப்ப அவனுக்கு புலன்கள் இருந்தும் மனசு வேலை செய்யாததுனால, மூளை அடிபட்டதுனால அவனுக்கு உயிர் இருந்தும் ஒரு உதவாத பொருளாக மாறிவிட்டான். ஏன்னா ஹார்ட்வேர் டேமேஜ்டு. அந்த ஹார்ட்வேர்ங்கிறது மூளை அடிபட்டதுனால சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகாம போயிடுச்சு. அப்ப இப்படி புரிஞ்சுக்கணும் இல்லையா? அது மாதிரி இங்க சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, அனுபவிப்பவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனதை சார்ந்தது. ஆகவே அந்த அனுபவம் கூட மனம் இருப்பதினால் உண்டாகின்றது. ஆனால் நானோ அந்த மனதுக்கும் அப்பாற்பட்ட தூய அறிவு அப்படிங்கிறத நீங்க அனுபவமா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ரிபு முனிவர் ஆழமா சொல்ல வர்றார். அப்புறம் அடுத்த பாயிண்டா கூட நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த ரிபுகீதையினுடைய சாரத்தை எடுத்து உள்வாங்கும் போது, இப்ப இந்த உலகம் தோன்றுகிறது, தோன்றி விவகாரத்திலும் இருக்க முடிகின்றது. காலையில கண்ணு விழிச்சு எழுந்த உடனே நமக்கு உலகம் தோன்றிடுது. அது வரைக்கும் உலகம் தெரியல. நல்லா தூங்கிட்டு இருக்கிற வரைக்கும் உலகம் தெரியல. ஆனா நம்ம காலையில எழுந்திருக்கிறோம். விழித்து எழுந்த உடனே முதல்ல நமக்கு வரக்கூடிய ஒரு எண்ணம் என்ன? நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம். நான் விழித்துக் கொண்டேன் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு முதல்ல வருது. அது வந்த உடனே நான் விட்டேன், உலகம் விட்டது. அப்ப உலகம் என்னுடைய அனுபவத்துக்கு வருது. அது சுகமாவும் வருது, துக்கமாவும் வருது. அன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் கிடைக்குது. ஒருத்தருக்கு அன்றைய நாள் சுகமா போகுது, ஒருத்தருக்கு அன்றைய நாள் துக்கமா போகுது. ஆனா இந்த அனுபவங்கள் அனுபவத்துல இருந்தாலும் அது உண்டாகி அனுபவத்தில் இருந்து திருப்பி மறைஞ்சு போயிடுது.
அது கண்டினியூவா இல்லை, அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கிறது இல்லை. யாருக்குமே அப்படி தொடர்ந்துகிட்டே இருக்கவும் முடியாது. ஏன்னா எப்படிப்பட்ட மனிதனும் இரவு தூங்கி ஆகணும். அவன் வேலை செஞ்சு கடைசியில டயர்டாகி அப்புறம் போய் தூங்கும்போது உலகத்தை விட்டுடுவான். ஆனா அவன் விழிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு ஆயிரம் ஆயிரம் பிரச்சனை. அதாவது பிசினஸ் பிரச்சனை, கடன் பிரச்சனை, உறவுகள் பிரச்சனை, என்னென்ன விஷயங்களை அவன் உருவாக்கி வச்சிருக்கிறானோ அது எல்லாமே அவனுக்கு சுகத்தையும் துக்கத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த உலகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவன் உண்டாக்கி கொண்ட விஷய சுகங்கள் தானே. அப்ப உலகம் தோன்றி இருந்து மறைகிறது. ஆனால் நானோ இவைகளுக்கெல்லாம் மாறாமல் இருக்கின்றேன். நான் எப்பொழுதும் சாஸ்வதமாய், சத்தியமாய், நித்தியமாய் இந்த 3 நிகழ்வுகளுக்கும் சாட்சியாய் இருக்கின்றேன் அப்படின்னு ஆத்மா சொல்லுது. ஆத்மா என்னன்னா, இந்த விழிப்பு நிலை உலகத்தை அனுபவமாக்கும் போதும் அது சம்பந்தப்படாம பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்ப இந்த விழிப்பு நிலை உலகத்துல இந்த மனசும் உடம்பும் ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடுது. அதுல சந்தோஷம்னு குதிக்குது, அப்புறம் துக்கம் வந்தா துவண்டு போகுது. இது எல்லாமே அந்த சாட்சி பார்த்துக்கிட்டே இருக்குது, அந்த ஆத்மா பார்த்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா அதனுடைய அதிஷ்டானத்துல தான் இது எல்லாம் நிகழுது. ஆனா அதனால அந்த ஆத்மாவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு தான் நான் உதாரணம் என்ன சொன்னேன், வெள்ளை திரையின் மீது ஓடுகின்ற திரைப்படம் போல. அந்த வெள்ளை திரை தான் ஆத்மா, அது தூய அறிவு. அதன் மீது எண்ணங்கள் என்ற படம் ஓடிக்கிட்டு இருக்கு, எண்ணங்கள் என்ற திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப எண்ணங்கள் என்ற திரைப்படம் ஒரு வெள்ளை திரையின் மீது ஓடுவது போல இங்க அறிவின் மீது ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த அறிவோடு அது ஒட்டவே கிடையாது. வெள்ளை திரையின் மீது சினிமா படம் போய் ஒட்டிக்குதா? நம்ம உதாரணம் புரியறதுக்காக அதை ஒப்பீடு செய்து பேசுறோம். ஒட்டுறது கிடையாது. அதுக்கு தான் நான் எப்படி சொல்லுவேன், அந்த நயகர நீர்வீழ்ச்சி கொட்டுற மாதிரி ஒரு சீன் வரலாம், மழை பெய்யற மாதிரி ஒரு சீன் வரலாம், ஆனா ஸ்கிரீன் நனைஞ்சு போகாது. நெருப்பு பிடிச்சி எரிகிற மாதிரி ஒரு சீன் வரலாம், அந்த ஸ்கிரீன் எரிஞ்சு போகாது. அப்புறம் ஒரு சோகமான சீன் வரலாம், அந்த ஸ்கிரீன் அழாது. ஒரு காமெடியான சீன் வரலாம், அந்த ஸ்கிரீன் சிரிக்காது. அப்ப அந்த ஸ்கிரீன் அப்படியே சும்மா இருந்துகிட்டே இருக்கும். ஆனா விவகாரம் பூரா அந்த ஸ்கிரீன் மேலதான் ஓடிக்கிட்டு இருக்கும். இப்ப இதை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணும், ஏங்க அந்த ஸ்கிரீன் ஒரு ஜடப்பொருள், அது வேணா அப்படி இருக்கலாம். ஆனா நான் உணர்வு உள்ள உயிர் பொருள் அல்லவா, என்கிட்ட அப்படி இருக்கணும்னு நீங்க எதிர்பார்த்தா எப்படிங்க முடியும்? நீங்க என்ன அப்படியே அந்த ஸ்கிரீன் மாதிரி இருக்க சொன்னா எப்படிங்க இருக்க முடியும்? உலகம் நடக்கிற விவகாரத்தை பார்த்து நான் உருக வேண்டாமா, பதற வேண்டாமா, பரிதவிக்க வேண்டாமா, பரிதாபப்பட வேண்டாமா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா படுங்க, யார் வேண்டாங்கிறா? ஏன்னா நீங்க திரைப்படத்தை பார்க்கின்ற பார்வையாளனாக இருக்க விரும்புகிறீங்களா, இல்ல அந்த திரைப்படத்தில் சம்பந்தப்படாத சாட்சியாக இருக்க விரும்புகிறீங்களா அப்படிங்கிற கேள்வியை சாஸ்திரம் முன்னிறுத்துது. அதாவது இங்க நீங்க அறிவா மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய இருப்புனால உண்டாகின்ற இந்த அனுபவங்கள் எல்லாம் இந்த உடலும் மனதிற்கும் உண்டானது அப்படிங்கிற நிலையில நீங்க இந்த உலகத்தை சாட்சியா பார்க்கும்போது அதுல சம்பந்தப்படாம இருக்க முடியும். ஆனா நீங்க என்னை உடல் மனம் என்று அபிமானிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த உறவுகளும் உலகமும் உண்மை போல தோன்றுவதனால இதுல வருகின்ற சுக துக்கங்களை நீங்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அது சுகமாக இருந்தாலும் அனுபவிக்கத்தான் வேண்டும், துக்கமாக இருந்தாலும் அனுபவிக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தன்னை உடல் அல்லது மனம் என்று பாவிப்பதினால் வருகின்ற பிரச்சனை. ஆனால் நானும் அந்த தூய அறிவு ஆத்மா என்று உணர்ந்த உத்தம ஞானிகளுக்கு இந்த பிரச்சனை இல்லவே இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அறிவின் மீது உலகம் தோன்றி, அறிவின் மீது உலகம் நடந்து, அறிவின் மீது உலகம் மறைந்து விடுகிறது. அப்ப எப்படி கடல் தன்னில் தானாய் கடல் இருந்து கொண்டிருக்கு, அந்த கடலிலிருந்து அலைகள் தோன்றி அந்த அலைகள் அப்படியே அலையா பாயுது, ஒரு இடத்துல நிக்கல, அந்த அலை உருவாகி அப்படியே அலைந்து கொண்டு வருகிறது, அப்புறம் அது மறைந்து விடுகிறது. ஆனால் இந்த அலை எங்கிருந்து உருவாகுவது, அந்த கடலில் இருந்தான் உருவாகி இருந்து மறைந்து விடுகிறது. அது மாதிரி இங்க எண்ணங்கள் அப்படிங்கிறது இந்த மனதிலிருந்து உருவாகி இருந்து மறைந்து விடுகிறது. அப்ப இதுக்கு அதிஷ்டானம் என்ன, கடலுக்கு அதிஷ்டானமா என்ன இருக்கு? கடல் எதனால் தாங்கப்பட்டிருக்கிறது? பூமியினால் தாங்கப்பட்டிருக்கிறது. பூமி அசையல, அது அப்படி இருக்கு. ஆனா பூமியின் மீது கடல் நீர் இருக்கிறது. இப்படி உதாரணம் புரிஞ்சுக்கணும். அது மாதிரி இங்க ஸ்கிரீன் அசையல, ஸ்கிரீன் மேல படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி ஆத்மா அசையல, அந்த அறிவு அசையல, ஆனா அந்த அறிவின் மீது மனம் அசையுது. இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இங்க அசைறது எது அசையாதது எது அப்படிங்கிற தெளிவு வந்துருவீங்க. அசையாத பொருளின் மீது அசைகின்றவை இருக்கிறது அப்படின்னு புரியும். அதுக்கு நம்ம நிறைய உதாரணம் கொடுத்துருக்கோம். நம்ம பாடத்திட்டங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு மின்வண்டி, அதாவது ஒரு ரயில்
ட்ராக்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ரயில் அசையும், அந்த ரயில் நகரும். ஆனா தண்டவாளம் நகராது. தண்டவாளம் நகர்ந்துட்டா ரயில் ஓடாது. அப்ப தண்டவாளம் நகராம இருக்கணும். அந்த ட்ராக் வந்து அசையக்கூடாது, நகரக்கூடாது. ஆனா அந்த ட்ராக் மேலதான் ட்ரெயின் போகும். ரயில்வே ட்ராக்ல தான் ட்ரெயின் போகும். அந்த ரயில் பெட்டி அந்த தண்டவாளத்தில் தான் பயணிக்கும். அப்ப அது பயணிக்கும், ஆனால் அது பயணிக்கின்ற அதிஷ்டானம் அசையாது. அது மாதிரி இங்க மனம் அசையும், ஆனா அறிவு அசையாது. அப்ப நீங்க இந்த இடத்துல நீங்க ரயில் பெட்டியா இருக்க விரும்புறீங்களா, தண்டவாளமா இருக்க விரும்புறீங்களா அப்படின்னு நீங்க தீர்மானம் பண்ணிக்கணும். அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சாய்ஸ்ன்னு சொல்லுது இங்க சாஸ்திரம். இந்த சாய்ஸ் வந்து யாருக்கு கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகுத்தறிவு பரிமாணத்துல வந்த மனுஷனுக்கு தான் இந்த சாய்ஸ் எல்லாம். இதுக்கு முன்னாடி நீங்க எந்த பிறவி எடுத்திருந்தாலும் நோ சாய்ஸ். அதுதானே சாஸ்திரம் தெளிவா சொல்லிடுது. அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படின்னு ஔவையார் பாட்டு கூட அன்னைக்கு சொன்னல. அப்ப இங்க நீங்க மனிதனா பிறந்தா மட்டும் போதுமா? அந்த பகுத்தறிவு பரிமாணத்தை உயர்த்திக்க வேண்டாமா? அப்படி உயர்ந்துகிட்டா தானே மனிதன் அப்படிங்கிறதுக்கே அடையாளம். மனித உருவல் வந்து மிருகம் மாதிரி வாழ்வதற்கு அப்புறம் மனித பிறவி எதற்கு? அப்புறம் மனிதனாக வந்து நீங்க மிருகம் மாதிரி வாழ்றதுக்கு மனித உடம்பே தேவையில்லை. மிருக உடம்பு இருந்தா ஒரு அட்வான்டேஜ்னு கூட நான் சொன்னேன். நான் பேசும்போது சில டைம் கொஞ்சம் இப்படியும் பேசிடுவேன். எப்படி பேசுவேன்னா, இப்ப நீங்க மனிதனா பிறந்துட்டா கூட சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படணும். ஆனா நீங்க மிருகமா பிறந்துட்டா சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட வேண்டியது இல்லை இல்லையா? இப்ப யானை பாத்தீங்கன்னா, யானை பாகனை மிதிச்சிட்டோம், அது ஒரு கொலை தானே. ஆனா யானைக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்களா? ஆனா நீங்க போய் மிதிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. நீங்க கொலை பண்ணிட்டீங்க, குத்திட்டீங்க, மிதிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்டனை கொலை குற்றம் அப்படின்ட்டுருவாங்க. அப்புறம் ஒரு நாய் வந்து கடிச்சிடுச்சுன்னா அது மிருகம் தானே விட்டுடுவாங்க. ஆனா மனிதன் போய் கடிச்சிட்டானா அவன் மென்டல் போல்றக்கிட்ட ஆஸ்பத்திரி கூட்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுவாங்க. அப்ப இங்க பாருங்க, மிருகம்க்கு நிறைய சுதந்திரம் இருக்கு. இன்னும் கூட நம்ம சட்டத்திட்டங்களை கட்டுப்படாம ஒரு நாய் எத்தனை பெண் நாயோட வேணா தொடர்பு கொள்ளலாம், ஒரு பெண் நாய் எத்தனை ஆண் நாயோட வேணா தொடர்பு கொள்ளலாம். இதெல்லாம் வந்து மிருகங்களுடைய வாழ்க்கை முறை. ஆனா மனிதன் என்று வந்து விட்டால் அப்படிலாம் இருக்க முடியாது. சட்டத்திட்டம் இருக்கு, ஒருவனுக்கு ஒருத்தின் வாழணும், ஒழுக்கம் வேணும், நடைமுறை சட்டத்திட்டங்களை கட்டுப்பட்டு வாழணும் அப்படின்னு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. அப்ப நீங்க மனித பிறவியை விட மிருக பிறவி பெட்டர் அப்படின்னு சூஸ் பண்ணலாம்ல. ஆனா அதுல என்ன கிடைக்காது? அப்படியெல்லாம் வாழலாம், ஆனா தன்னை யார் என்று அறிய முடியுமா? தன்னை யார் என்று அறிய முடியாது. ஆனா இங்க மனிதனாக வந்தவன் தான் பகுத்தறிவை விரிவுபடுத்தி கொண்ட பிறகு, விவேகத்தினால விழித்து கொண்ட பிறகு, இங்கு நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, என்னையும் இந்த உலகத்தையும் உண்டாக்கிய இறைவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பும் போதுதான் இங்க எல்லாமே அந்த அறிவின், தூய அறிவின் பிரகாசத்தினாலே இருக்கிறது அப்படின்னு யார் ஒரு தனி மனிதன் விசாரித்து விவேகத்தினால விழித்துக் கொள்கிறானோ அவன் ஜீவன் முக்தன் அப்படின்னு இங்க நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப நான் இதைதான் இங்க இந்த ரிபு முனிவர் வந்து எடுத்து சொல்றத உங்களுக்கு எளிமைப்படுத்தி கொடுக்குறேன். அப்ப நீங்க இந்த உலகம் தோன்றுகிறது, மறைகிறது, ஆனால் நான் மாறவில்லை அப்படின்னா நான் அந்த அறிவு என்றும் மாறுவதில்லை. ஏன் நான் மாறுவதில்லை? நான் அசையாதவன், நான் எதிலும் சங்கமிக்காதவன், அசங்கன்னு பேர் எனக்கு. நான் எதனோடும் தொடர்பு கொள்ளாதவன். நான் தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருக்கின்றேன். ஆனால் என் மீது இவைகள் எல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதுக்கு தான் நேற்று ஒரு ஓமானம் கொடுத்தேன். ஒரு கண்ணாடி ஸ்படிக கல் அருகே செம்பருத்தி மலர் வைக்கப்பட்ட உடனே அந்த கண்ணாடி கல்லானது சிவந்த நிறத்தை பெற்றுவிட்டால் அந்த நிறம் கண்ணாடி கல்லுக்கு எப்படி வந்தது? அந்த செம்பருத்தி மலர் அருகே வைக்கப்பட்டதினால் வந்தது. ஆனா அப்படி வந்து விட்டதே, அதை எப்படி எடுப்பது? அப்ப அந்த கண்ணாடி கல்லை துடைக்கலாமா, கழுவலாமான்னா முடியாது. ஏனென்றால் அது எதிலும் சம்பந்தப்படாமல் இருக்கிறது. அதை ஒன்றுமே பண்ணக்கூடாது, கண்ணாடி கல்லை தொடவே கூடாது. அப்ப செய்ய வேண்டியது என்ன? அந்த அருகே வைக்கப்பட்ட செம்பருத்தி மலரை தூக்கி எறிந்தால் மீண்டும் அந்த ஸ்படிக போன்ற கண்ணாடிகள் தன்னுடைய பளிங்கு நிறத்தில் மீண்டும் பிரகாசிக்க தொடங்கும். அதில் எந்த களங்கமும் இல்லை. அது தூய கண்ணாடி போன்ற ஸ்படிகக்கல். அது மாதிரி இங்க ஆத்மா தூய கண்ணாடி போன்ற அறிவு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதாவது உங்களுக்கு புரியறதுக்கான இந்த ஓமானங்களை எடுத்து எடுத்து நம்ம புரிய வைக்கிறோம். நீங்க அந்த ஓமானத்துல போய் சிக்கிக்க கூடாது. அப்புறம் நிறைய பேர் குதர்க்கமா வேற கேள்வி கேட்கறாங்க. அது இப்போ நம்ம ஓமானத்தோட போய் சொல்ல போனா, அப்ப இந்த கண்ணாடி எப்படிங்க வந்துச்சு, அப்ப இந்த கல் எப்படிங்க வந்துச்சு அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்க கூடாது. எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதை புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஓமானத்தை எடுத்து சொன்னோம்னா அதை பொருத்தி பார்த்து அந்த அறிவுக்கு எந்த ஒரு டெஃபினிஷனும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நீங்க வர்றதுக்கு தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வரோம். அந்த ஒரு சிலர் இந்த மாதிரி விஷயங்கள் நான் சொல்லிக்கிட்டு வரும்போது, அதாவது நம்ம வழிகாட்டக்கூடிய அந்த உதாரணங்களுக்கு குதர்க்கமான கேள்விகளை எழுப்புறதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன்.
அப்படியெல்லாம் குதர்க்கமான கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அது புரிதலற்றவர்களுடைய கேள்வி. அதுக்கு நம்ம பதில் சொல்லவும் அவசியம் கிடையாது. அப்ப இங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், எல்லா அனுபவங்களுக்கும் பின்னால அந்த சுத்த அறிவு பிரகாசம் இருக்கிறதுனால தான் இங்க மனசுக்கும் உடம்புக்கும் அனுபவங்கள் ஏற்படுது. அதை நம்ம எப்படி புரிய வைக்கிறோம்? அந்த மனசு, அந்த உடம்பு எல்லாம் இயங்குறதுக்கு உள்ள உயிர்னு ஒண்ணு இருக்குப்பா, உணர்வுன்னு ஒண்ணு இருக்குப்பா, அதுதான்ப்பா ஆத்மா, அதுதான்ப்பா அறிவு அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப அந்த உயிர் உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்கு, அதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, அதுதான் உருவமற்றது, நிர்குணம்னு சொல்லிட்டோம். உணர்வுக்கு ஏதாவது உருவம் இருக்கா? உருவம் இல்ல. உயிருக்கு ஏதாவது உருவம் இருக்கா? உருவம் இல்ல. அறிவுக்கு ஏதாவது உருவம் இருக்கா? உருவம் இல்ல. அப்ப உருவம் இல்லாத ஒரு பொருளை நம்ம பல பெயர்ல அழைக்கிறோம். எப்படி அழைக்கிறோம்? உணர்வு, உயிர், அறிவு, பிரம்மம், இறைவன் அப்படின்னு நம்ம என்ன வேணா பேர் கொடுத்துக்கலாம். அது அவங்களுக்கு விருப்பமான பேரை கூட கொடுத்துக்குங்கன்னு நம்ம சொல்லிட்டோம். நம்முடைய சனாதன தர்மம் அதை அங்கீகரிக்குதுன்னு கூட நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு சிவம்னு பிடிச்சா சிவம்னு வச்சுக்கோங்க, அதை இல்ல விஷ்ணுன்னு பிடிச்சா விஷ்ணுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான தேவதைகள் பெயரை கூட வச்சுக்கோங்க. ஆனா அதுதான் ஆத்மா, அதுதான் பிரம்மம், அதுதான் இறைவன், அதுதான் அறிவு அப்படின்னு நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா அது நான் மட்டும்தான். அப்ப அதுதான் இங்க அகமேவ பிரம்மா அப்படிங்கிற அடிப்படையில பேசுறார் ரிபு முனிவர். அகமேவ பிரம்மா. ஏன்னா என்னிடத்திலே நான் அந்த அறிவாக இருப்பதினால்தான் அந்த அறிவு பிரகாசம் என்னுடைய இருப்பிலிருந்து எல்லாவற்றையும் ஒளிர்விக்கிறது. இதுக்கு நான் என்ன ஓமானம் கொடுத்தேன்? அதுக்கு ஓமானம் கொடுத்தேன். ஏன்னா நிறைய பேர் அறிவு பிரகாசிக்குதுன்னா எப்படிங்க நான் புரிஞ்சுக்க முடியலையேன்னா, சூரியன் பிரகாசிக்குதுங்கிறத புரிஞ்சுக்க முடியுமா? அப்ப சூரியன் பிரகாசிக்கும் போது சூரியனுடைய வெளிச்சத்தினால் இங்க எல்லாம் அறியப்படுகிறதா? அது மாதிரி இங்க அறிவு பிரகாசத்தினால் இங்க எல்லாம் அறியப்படுகிறது. அப்ப சூரியன் வெளிச்சம் பூமியை நோக்கி வந்த உடனே இருள் மறைந்து அந்த ஒளி வெளிச்சத்தினாலே அங்கு என்னென்ன இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நம்ம இடத்துல இருக்கிற புலன்கள் அடிப்படையில சொல்றேன். அப்ப ஆத்மாங்கிற அந்த அறிவு பிரகாசத்தினால அதே புலன்கள் அதே மனசின் மூலமா இங்க எல்லாம் அறியப்படுகிறது. இவ்வளவுதான் விஷயம். சிம்பிள் லாஜிக் இது. அப்போ அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் தான் இங்க எல்லாம் அறியப்படுகிறது. அப்ப அந்த அறிவு தான் இங்க பிரகாசத்தை உண்டாக்குகிறது. அப்ப அதுதான் சித் பிரகாசம், அறிவு பிரகாசம். அகமேவ சித் பிரகாசகா, அதை சொல்லுது ரிபுகீதை சொல்லுது. அகமேவ சித் பிரகாசகா, நானே அந்த அறிவு பிரகாசம் அப்படின்னு சொல்லுது. அப்ப அப்படிப்பட்ட அறிவு பிரகாசத்துல அறியப்படுபவைகள் எல்லாம் உண்மையா? உண்மை இல்லை அப்படின்னு சொல்லுது. உடனே நீங்க என்ன கேள்வி எழுப்புறீங்கன்னா, அது எப்படிங்க உண்மை இல்லைன்னு சொல்றீங்க? உலகம் எனக்கு விவகாரத்துல வருதே, நான் என்னுடைய மனைவி குழந்தைகளோட வாழ்றேனே, எனக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்கே, நான் என்னுடைய வாழ்க்கையை அப்படியே லைவ்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன், இதை போய் பொய்ன்னு சொல்றீங்க, என்னங்க புருடா விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஆனா அது உங்களுடைய மனம் அதை உண்மை என்று நம்புவதால அப்படி இருக்குது அப்படிங்கிறத சாஸ்திரம் புரிய வைக்குது. ஏன்னா அதுக்கு உதாரணம் உங்களுக்கு இதே சாஸ்திரம் விளக்கம் கொடுக்குது. அதை உள்வாங்கிக்கிறதுக்கு நீங்க பக்குவம் அடையணும். எப்படி எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்ப நீங்க லைவ்ல பாக்குற இந்த உலகம் உங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையா இருக்குதா? உங்களுடைய மனைவி குழந்தைகள்லாம் உண்மையா இருக்கிறாங்களா? உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் உண்மையா இருக்கா? ஓகேங்க, ஒத்துக்கிறோம். தூங்கும்போது எங்க போச்சு உங்க மனைவி குழந்தை? எங்க போச்சு உங்க பேங்க் பேலன்ஸ்? எங்க போச்சு உங்க உறவுகள்? நீங்க யாரு, இந்தியனா இஸ்லாமியனா? நீங்க யாரு, டாக்டரா வக்கீலா? உங்களுக்கு என்னென்ன விசேஷ சுகங்கள் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் மறந்து விடுகிறது, மறைந்து போகிறது. ஆனால் உங்களுக்கு இன்னொரு உலகம் படைக்கப்படுது. அது என்ன? கனவு உலகம். அப்ப இந்த உலகத்தை விட்டுட்டு இன்னொரு உலகத்தை படைச்சுக்கிட்டு அங்கும் இங்க சுக துக்கத்தை அனுபவிக்கிறீங்கல்ல. ஒரு புலி துரத்துற மாதிரி கனவு வந்தா பயந்துட்டு ஓடுறீங்க, ஒரு நாய் துரத்துற மாதிரி கனவு வந்தா பதறிக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் அலைகிறீங்க. அப்புறம் ஒரு காதல் சீன் வந்தா டூயட் பாடுறீங்க. அப்ப இது மாதிரிலாம் நீங்க கனவுல உங்களுக்கு என்னென்ன சீன்ஸ் வருதோ அந்த சீனுக்கு தகுந்த மாதிரி கனவு கண்டு முடிஞ்ச பிறகு, கனவு கலைந்து எழுந்த பிறகு உங்களுக்கு என்ன புரிய வருது? கற்பனைன்னு புரியுதா? கனவு கலைந்து எழுந்த பிறகு அது ஒண்ணுமே இல்லை, வெறும் கற்பனை. ஆனா அந்த கற்பனையான விஷயத்துல எவ்வளவு சமாச்சாரங்கள் நடந்ததுங்க, லைவா நடந்ததா இல்லையா? நாய் துரத்தும் போது நீங்க பதறினீங்களா இல்லையா? கடி வாங்கிட்டு கத்துனீங்களா இல்லையா? கத்திக்கிட்டு தானே அப்படி எழுந்தீங்க, அந்த கனவு கலைந்து எழுந்தீங்க. அப்போ அவ்வளவு லைவா நடந்த அந்த கனவு சம்பவம் கனவு காணுகின்ற வரைக்கும் உண்மை. ஆனால் அந்த கனவு களையப்பட்ட போது உங்களுக்கு நனவு வந்ததினால் அது பொய் அப்படின்னு உங்களுக்கு புரியுற மாதிரி, இப்ப இந்த நனவு உலகம் தற்போது உங்களை பொறுத்த வரைக்கும் உண்மை. ஆனால் இது எப்பங்க பொய்ன்னு தெரியும்?
இந்த நனவு உலகில் யார் ஒருவன் உண்மையில் விழித்துக் கொள்கிறானோ அவனுக்கு புரியும் அப்படின்னு மகான்களும் ரிபுகீதை போன்ற நூல்களும் புரிய வைக்குது. இங்க ரிபு முனிவர் அதுதான் நிதாகனுக்கு புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறார்னா, நீ இந்த உலகத்தை உண்மைன்னு பார்த்துக்கிட்டு இருக்க, ஆனா இந்த உலகம் கனவு போல் இருக்கிறதப்பா. நீ நம்புனா அது நீ கனவு காண்ற வரைக்கும் எப்படி உண்மையா நம்புறியோ அது மாதிரி நனவு வாழ்க்கை நீ வாழ்ற வரைக்கும் உண்மையா நம்பிக்கிட்டு. இப்ப கனவுல நாய் துரத்தும் போது கதறின மாதிரி இங்க வாழ்க்கையை உண்மையா வாழும் போது நீ கதறு, யார் வேண்டாங்கிறா? அப்ப இங்க நீ அனுபவிக்கின்ற சுக துக்கங்கள் எல்லாம் கனவு போல பொய்யானது அப்படிங்கிறது எப்ப தெரிஞ்சுக்கணும்? இந்த உடம்பை விட்டுட்டு தெரிஞ்சுக்கலாமா? அது வேண்டியது இல்லை அப்படின்ட்டு நம்ம திருப்பி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு சாஸ்திர ஓமானத்தை எடுத்து சொல்லும் போது நம்ம என்ன சொன்னோம் பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. 3 அவஸ்தைகள் உங்களுக்கு வாழ்க்கையில நடக்குதுங்க, எல்லாருக்கும் நடக்குது, யாருக்குமே மிஸ் ஆறது கிடையாது. இதுல நீங்க, நானு, அவ பணக்காரன், ஏழை அப்படின்னு இந்த பேதமே கிடையாது. இந்தியன், முஸ்லீமு, அப்புறம் கிறிஸ்துவன், அவ்வளவு பௌத்தன், சமண, அப்படி ஏதாவது ஜாதி, கவுண்டரு, செட்டியாரு, முதலியாரு, பிராமணரு ஒண்ணுமே கிடையாது. எல்லாருக்கும் காமன் எது? இந்த 3 அவஸ்தைகள். அப்ப இந்த 3 அவஸ்தைகள்ல என்னென்ன அவஸ்தைகள்? விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆள் உறக்க நிலை. அப்ப இங்க விழிப்பு நிலையில தான் இத்தனை விவகாரங்கள் நம்ம உண்டாக்கி வச்சுட்டு இருக்கிறோம். நான் இந்தியன், முஸ்லீம், செட்டியாரு, கவுண்டரு அப்படி இப்படின்னு 1000 விஷயங்களை உண்டாக்கிக்கிட்டோம். நான் டாக்டர், வக்கீல் அப்படின்னு 1000 விஷயங்களை உண்டாக்கி வச்சுக்கிட்டோம். இப்படி என்னென்ன எண்ணங்களை நம்ம ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் உண்மை என்பது போல நான் நம்புறோம். கனவு காணும் போது இந்த டோட்டல் வாழ்க்கையை விட்டுட்டு வேற ஒரு வாழ்க்கையை உண்மை என்பது போல நம்புறோம். அப்புறம் அப்படியே தூங்கிடுறோம், நல்லா டீப் ஸ்லீப் போயிடுறோம், அக்கடான்னு தூங்குறோம், ஆனந்தமா தூங்குறோம். அந்த தூக்கம் தான் உண்மையிலேயே நமக்கு ஆனந்தமா இருக்கு. அப்பதான் கடன்காரன் தொந்தரவு இல்லை, கட்சிக்காரன் தொந்தரவு இல்லை, டாக்டருக்கு நோயாளி தொந்தரவு இல்லை. அவரவர் என்ன தொழில் பண்றாங்களோ அந்த தொழில் சார்ந்த அனுபவங்கள் இல்லை, அவங்க அமைதியா இருக்கிறாங்க, ஆனந்தமா இருக்கிறாங்க. அப்ப அந்த தூக்கத்தை எல்லோரும் விரும்புறோம். அந்த ஆழ்ந்த உறக்கத்துல ஏன் நமக்கு அமைதி கிடைக்குது, ஆனந்தம் கிடைக்குது அப்படின்னா விவகாரம் இல்லை, அங்க மனசு இல்லை. அப்ப மனசு இல்லைன்னா அங்க விவகாரம் இல்லை. அப்ப விவகாரம் இல்லாத அந்த நிலையை ஒவ்வொரு மனிதனும் விரும்பத்தானே செய்யறான். இப்ப எல்லா மனிதர்களுமே தூக்கத்தை விரும்பாம இருப்பாங்களா? யாராவது தூங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா கேட்பாங்களா? 1 கோடி ரூபா தரங்க, நீங்க தூங்காம இருங்கன்னு சொன்னா யாராவது கேட்பாங்களா? 1 கோடி என்ன, எத்தனை கோடி கொடுத்தாலும் எப்படிங்க தூங்காம இருக்க முடியும்? அந்த தூங்காம இருக்கவே முடியாது மனிதனால. அப்ப தூங்கியே ஆகணும். எப்படிப்பட்ட மனிதனும் தூங்கியே ஆகணும். ஏன்னா அது நம்முடைய சொரூபத்துக்கு போற ஒரு அனுபவம். அப்ப நீங்க அந்த தூக்கத்துல போய் இந்த நனவு உலகத்தையும் விட்டுறீங்க, கனவு உலகத்தையும் விட்டுறீங்க. அப்ப நீங்க யாருன்னே தெரிஞ்சுக்கல. அப்ப அப்படி ஒரு அனுபவம் உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்துல நடக்கிறதையும் நாங்க ஒப்பீடு செய்து காட்டி, அப்ப நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்கும் போது நீங்க என்ன சொல்றீங்க? இல்லைங்க, கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா அங்க நல்லா தூங்கிட்டேன். அப்ப நான் யார் என்று என்ன தெரிந்து கொள்ள முடியல. நான் ஆனா பெண்ணான்னு கூட தெரியல, நான் இந்தியனா இஸ்லாமியனான்னு கூட தெரியல, நான் கவுண்டரா செட்டியாரான்னு தெரியல, எதுவுமே தெரிஞ்சுக்க முடியல. ஆனா நான் விழிச்ச பிறகுதான் எனக்கு எல்லாமே வந்துடுச்சு. அப்போ இது இருந்து என்ன உங்களுக்கு புரியுது? இதெல்லாம் ஏற்றி வைக்கப்பட்ட விஷயங்கள், விழிப்பு நிலையில நம்ம வாழ்வதற்காக நம் மீது ஏற்றி வைக்கப்பட்ட விஷயங்கள். அப்ப இந்த 3க்கும் அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு. அதனாலதான் அது என்ன சொல்லுதுன்னா, கனவுல நாய் துரத்துச்சு அப்படின்ட்டு நனவுல சொல்லுது. அப்புறம் நல்லா தூங்குனேன், எனக்கு ஆனந்தமா இருந்தது தூக்கம் அப்படின்னு நனவுல சொல்லுது. அப்புறம் இந்த நனவு வாழ்க்கையை வாழும்போது நான் இப்படி வாழ்ந்தேன், அப்படி வாழ்ந்தேன், 1947 நான் இப்படி இருந்தேன் தெரியுமா, 2030 நான் இப்படி மாற போறேன் தெரியுமா அப்படின்னு திட்டமிடல்லாம் இருக்கு. அப்ப எல்லாமே இங்க மைண்டினுடைய பிளே. மனசு என்ன பண்ணுதுன்னா கடந்த காலத்தை பத்தி எடுத்து பேசும், எதிர்காலத்தை பத்தி திட்டமிடும், ஆனா நிகழ்காலத்துல இருக்காது. ஏன்னா மைண்டை பொறுத்த வரைக்கும் அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே. மனசு பொறுத்த வரைக்கும் நிகழ்வுல பயணம் பண்ணாது, எப்பயுமே அது ஆடிக்கிட்டு அசைஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஒரு நிமிஷம் சும்மா இருக்காது. ரயில்வே டிராக்ல ரயில் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டிராக் தான் சும்மா இருக்கும். திரைப்படம், அந்த திரையிடப்படுகின்ற திரை தான் சும்மா இருக்கும், ஆனா அந்த திரையின் மீது ஏற்றி வைக்கின்ற படமானது ஓடிக்கிட்டே இருக்கும், சீன் பை சீன் மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப இது மாதிரி இங்க நம்முடைய படைப்புல அறிவு மாறாம இருக்கு, ஆனா அந்த அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்ட மனசு மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த மாற்றத்தை ஒரு தனி மனிதன் உணர வேண்டும். அவன் உணரணுங்கிறதுக்கு தான் இத்தனை உபதேசங்கள் இங்க ரிபு முனிவர் சொல்றார். அப்ப அப்படி உணர வேண்டுமானால், உணர்ந்து தன்னுடைய உண்மை நிலையை ஒருத்தன் பிடிச்சிட்டான் அப்படின்னா
இந்த உலகம் என்பது கனவு போல் உள்ளது, ஆனால் நான் அவைகளுக்கு சாட்சி மாத்திரமே. ஏன்னா அது கனவுன்னு தெரிஞ்ச பிறகு அவனுக்கு எதுக்குங்க கவலை வருது? கனவுல நாய் கடிச்சிடுச்சு, பதறிக்கிட்டு எழுந்துட்ட பிறகு பார்த்தா நாய்க்கடி இல்ல, நாயும் இல்ல. அப்பாடா அது கனவா போச்சு, நல்லவேளை நனவா இருந்தா நாய் கடிச்சு தொலைச்சிருக்கோம், நான் தொப்புல சுத்தி ஊசி போடணும் அப்படின்னு ஒரு பதட்டம் வந்து ஆசுவாசப்படுத்திக்கிட்டோம். கனவு காணும்போது வந்த ஒரு விளைவினால பதட்டம் அடைஞ்ச மனசானது ஒரு சாந்தி அடைஞ்சது, ஒரு சந்தோஷத்தை அடைஞ்சது. எப்போ? நனவுக்கு வந்ததுனால. அந்த இடத்துல நடந்த அந்த அசம்பாவிதம் உண்மையிலேயே நடக்கல அப்படிங்கும்போது எவ்வளவு சந்தோஷம் அடையுது மனசு. அந்த நனவு வாழ்க்கைக்கு வந்த பிறகு இங்க ரிஷிகள் என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த நனவு வாழ்க்கையில் இருக்கும்போது இத பொய்ன்னு தெரிஞ்சுக்கிங்க, உண்மையான சந்தோஷம் தெரியுங்கிறாங்க. ஏன்னா இந்த கனவு வாழ்க்கையை பொய்ன்னு எப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த நனவு வாழ்க்கைக்கு வந்த பிறகுதானே பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா இந்த நனவு வாழ்க்கையில் வாழும் போதே இது பொய்ங்கிறத இந்த நனவு வாழ்க்கையிலேயே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க வாழும் போதே ஆனந்தமாக வாழ முடியும். அதுக்கு பேரு தான் ஜீவன் முக்தி. ஒரு மனிதன் ஜீவன் இருக்கும் பொழுதே, ஜீவிதம் இருக்கும் பொழுதே சந்தோஷமாக வாழ முடியுமானால் அவன் ஜீவன் முக்தன் அப்படின்னு நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் அறிவுறுத்துது. அப்ப இது ஆழமா நீங்க உள் வாங்கிக்கணும். நிறைய பேருக்கு இது புரிய மாட்டேங்குது. அதாவது வாழ்க்கை வாழ்வது எதற்காக? சந்தோஷத்திற்காக. வாழ்க்கையை வாழுங்கள், தைத்திரிய உபனிஷத் சொல்லுது. ஆனால் எப்படி வாழ வேண்டும் என்பது தெரியாமல் வாழ்கிறீர்கள். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன தெரியுமா? சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷம் எதுல இருக்குன்னு தெரியல. நிறைய பேருக்கு சந்தோஷம் எதுல இருக்குன்னு தெரியல. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டாங்க? இந்த உத்தியோகத்துல சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறாங்க, பணத்துல சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறாங்க, பதவியில சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் உண்மையான சந்தோஷமா? பதவி எப்பயுமே சாஸ்வதமா? பணம் எப்பவுமே நிரந்தரமா? உத்தியோகம் அப்படியே இருக்க முடியுமா? எதுவுமே ஒரு குறிப்பிட்ட காலத்தோட முடிஞ்சிடும். நீங்க எப்படிப்பட்ட உத்தியோகம் வேணா செஞ்சுட்டு இருங்க. ஒரு மருத்துவனாவே நீங்க படிச்சு நான் மருத்துவர் ஆயிட்டேன்னு சொன்னா எத்தனை காலம் பிராக்டிஸ் பண்ண முடியும்? ஒரு வயோதிக தன்மை அடைகிற வரைக்கும் தான். அப்புறம் கண்ணு தெரியாது, கை நடுங்க ஆரம்பிச்சிடும். நீங்க என்னத்தை போய் வைத்தியம் பண்ணுவீங்க? நீங்க ஒரு வக்கீலா படிச்சிட்டீங்க அப்படின்னா எத்தனை நாள் பிராக்டிஸ் பண்ண முடியும்? வயது ஆகிற வரைக்கும் பண்ணலாம். அப்புறம் வாய் கொளரும், அப்புறம் நட விழுந்துரும், அப்புறம் உங்களால பிராக்டிஸ் பண்ண முடியாது. அப்போ ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேல நீங்க எந்த தொழிலும் பண்ண முடியாத ஒரு நிலை வருதுல்ல. அப்ப அந்த நிலைக்கு வந்து அந்த உத்தியோகத்திலிருந்து நீங்க விடுதலை ஆகணும் இல்ல, அந்த உத்தியோகத்திலிருந்து நீங்க வேலையை விட்டு நம்ம நீங்கி ஆகணும் இல்லையா? அப்ப அந்த நிலை ஒரு நாள் நடந்தே தீரும் இல்லையா? அப்ப அந்த உத்தியோகம் தான் சாஸ்வதமா, சத்தியமானா இல்ல. சரி, அப்ப சம்பாதிச்சு வச்ச பணம் சாஸ்வதமா, சத்தியமா? இல்ல. கண்ணு முன்னாடியே பாக்குறோம். அவன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கலாம், ஒருத்தர் பணமே இல்லாம இருக்கலாம். ஆனா இயற்கை ஒரு சின்ன மாற்றத்தை உண்டு பண்ணா, இப்ப ஸ்ரீலங்காவுல பாருங்க, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், எவ்வளவு பெரிய ஏழை, அதெல்லாம் இயற்கைக்கு தெரியாது. ஒரு வினாடி எல்லாத்தையும் சுருட்டி போட்டு போயிடுச்சு. அவ்வளவுதான். அவன் பணக்காரனா ஏழையா அதெல்லாம் அதுக்கு வேண்டியதே கிடையாது. அப்ப பணம் அப்படியே சாஸ்வதமா இருக்கா? அவன் போகும்போது பேங்க்ல நான் 10 கோடி வச்சிருந்தேன், இப்ப எடுத்துட்டு போய் அடுத்த வாழ்க்கைக்கு நான் அதை ஏற்பாடு பண்ணிக்கிறேன் எடுத்துட்டு போய் வாழ முடியுமா? பயன்படுத்த முடியாது. அப்ப இங்க வாழும்போது நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பது பணமா, பதவியா, அல்லது உத்தியோகமா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் நமக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்காது. அப்ப எது உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கும்? எந்த ஒரு தனி மனிதன் தன்னை யார் என்று உணர்ந்து கொள்கிறானோ அவன் தன்னுடைய உண்மை சுரூபத்தை அனுபவமாக்கிய மறு வினாடி உண்மையான சந்தோஷம் கொடுத்துரும். உண்மையான சந்தோஷம் அகமேவ பிரம்மா, நானே பரமன், நானே பரம் பிரம்மா அப்படின்னு புரிஞ்ச பிறகு அதை விட வேற என்னங்க? அதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும் இந்த உலகத்துல? அதை மகான்கள் எடுத்து சொல்றாங்க. ஆனா நம்ம அதை ஏத்துக்க மாட்டேங்கிறோம். நம்ம எப்படி, நம்முடைய மனப்பான்மை எப்படின்னா, இந்த இலவசமா கொடுக்கறதும் பிச்சை எடுத்து வாழ்றதே பழகி போச்சு இல்லையா? சின்ன வயசுல இருந்தே அப்படித்தானே பழக்கப்படுத்தி இருக்கணும். நம்ம பழக்க முறைகள் எல்லாம் எப்படின்னா, நம்ம மைண்ட் செட் எல்லாம் எப்படி நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க. அதாவது இன்னொருத்தரை எதிர்பார்த்து வாழ்றது, டிபெண்ட் பண்ணி வாழ்றதுதான் நம்முடைய சமுதாயமே. நம்முடைய சமுதாயமே ஒண்ணு கணவனுக்கு கட்டுப்பட்டு மனைவி வாழணும், இல்லைன்னா மனைவிக்கு கட்டுப்பட்டு கணவன் வாழணும், தகப்பனுக்கு கட்டுப்பட்டு பிள்ளை வாழணும், ஆசிரியருக்கு கட்டுப்பட்டு மாணவன் வாழணும், சமுதாயத்துக்கு கட்டுப்பட்டு உலகத்துல எந்த காரியத்தையும் நீங்க செய்யணும். அப்ப எல்லாமே ஒரு பவுண்டரிக்குள்ள அவங்களை வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இதுதான் திட்டமிட்ட செயல். அதாவது எந்த மனிதனும் தலை தூக்கி விடக்கூடாது அப்படின்னு ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டு அந்த வட்டத்துக்குள்ள நம்மளை மாட்ட வச்சிருக்காங்கல்ல. அது யாரு புரிஞ்சிக்க முடியும்?
ஒரு மிருகத்துக்கு இருக்கிற சுதந்திரம் கூட மனிதன் இடத்துல இல்ல பாத்தீங்களா? ஆனா நாம என்ன பண்றோம்? அதுக்கு சட்டத்திட்டம்னு ஒரு பேர் வச்சுக்கிறோம். அதை வாழ்க்கை முறை என்று நினைத்துக் கொள்கிறோம். அதை ஒழுக்கம் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த மாதிரி ஒரு சமுதாய வாழ்வு முறை என்பது மனிதனை ஒரு புத்திசாலியா மகத்தானவனா மாற்றுமானா எப்படி மாற்றும்? இது நாமளா உருவாக்கிக்கிட்ட ஒரு நம்மையே நம்ம முடக்கிக் கொள்கின்ற மோசமான வாழ்க்கை முறை. அது இன்றைக்கெல்லாம் அரசியல்வாதிகள் பண்ற வாழ்க்கை முறை எப்படி இருக்கு பாருங்க. ஒண்ணும் இல்லாத விஷயத்தை எப்படி ஊதி பெருசாக்கிட்டு சோசியல் மீடியாவுல அதை பெருசு பண்ணிக்கிட்டு, அப்புறம் ஆன்மீகம்ங்கிற பேர்ல ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு, மதங்களை மக்கள் கிட்ட பிரச்சனையை உண்டு பண்ணி, இப்ப நம்ம எல்லாம் நியூஸ் திறந்தீங்கன்னா பாருங்க, திருப்பரங்குன்றத்துல ஒரு தீபம் ஏத்துறதுக்கு ஒரு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒண்ணும் இல்லாத அல்ப விஷயம். அந்த தீபமா அழியக்கூடிய பொருள். அது இந்துவுக்கும் புரியல. அந்த தீபம் எரிஞ்சா என்ன, எரியாட்டி என்ன, இத்தனை காலத்துல அது முஸ்லீமுக்கும் தெரியல. ஆனா இப்ப பண்றது, உண்மையான முஸ்லீமும் அதை பத்தி கவலைப்படல, உண்மையான இந்துவும் அதை பத்தி கவலைப்படல. அரசியல்வாதிகள் தான் இதை உருவாக்கி பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு கூட்டம் சேர்ந்துக்கிட்டு இதை டெய்லி வாட்ச் பண்ணிக்கிட்டு, இப்ப கார்த்திகை தீபமே முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல கார்த்திகை மாசமே போயிட போகுது. அப்புறம் மார்கழி மாசமே வந்துடும். அப்புறம் அந்த தீபம் ஏத்துனா என்ன, ஏத்தாட்டி என்ன? நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்க வெளியே பார்க்கிற அந்த புற ஜோதி இறைவனாகி விட முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிற அகஜோதி அறிவு தான் இறைவன். அப்ப நீங்க உண்மையான ஆன்மீகவாதியா இருந்தா புற ஜோதிக்காக எதுக்கு போய் சண்டை போடணும்? உனக்குள்ள இருக்கிற அகஜோதியை நீ விழிச்சுக்கிற வழியை பாரு. நீ அங்க வெளியே தீபம் ஏத்துனா அந்த தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா? மழை வந்தா அமைஞ்சு போக போகுது. இப்ப அங்க திருவண்ணாமலை தீபம் ஏத்திட்டாங்கன்னா அது அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா? பலமான மழை காத்து அமைஞ்சு போகத்தான் போகும். சபரிமலையில ஏத்துற தீபம் அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா? அன்னைக்கு ஒரு நாள் எரியும், அப்புறம் அது கற்பூரம் தீஞ்சிட்டு கொஞ்ச நேரத்துல அமைஞ்சு போக போகுது. அப்ப இங்கிருந்து நம்ம புறத்துல உருவாக்குற தீபம் எல்லாம் தோன்றி மறையக்கூடியது. அப்ப தோன்றி மறையக்கூடிய தீபம் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? அப்ப அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, தனிப்பெரும் கருணைன்னு வள்ளல் பெருமான் சொன்னாருங்களே. அப்ப அது எந்த ஜோதியை சொன்னாரு? இந்த அணிஞ்சை போற தீபத்தையா சொன்னாரு? அவர் சொன்னது அகஜோதியை சொன்னாரு, அறிவு ஜோதியை சொன்னாரு, சுயம் ஜோதியை சொன்னாரு. ஆனா இது புரியாம மூடர்கள் அகஜோதியை பார்க்காம புறஜோதியை பார்த்துக்கிட்டு இதுதான் கடவுள் அப்படின்னு கட்டுக்கதை விட்டுக்கிட்டு, அதுக்கு வேற 7 திரைகளை நீக்கி வேற பார்த்துக்கிட்டு, அந்த 7 திரைகள் என்ன? அறிவு பரிமாணத்துல உயரங்கடான்னாரு. அஜ்ஞான நிலையில கீழே ஒரு அறிவுல இருந்து 7ஆம் அறிவு பரிமாணத்துக்கு வாங்க. 6ஆம் அறிவு பரிமாணம் கூட மனித அறிவுல நிக்காதீங்க, அதற்கப்புறம் தேவன் ஆகுங்கிறாரு. அதாவது புல்லாய் புழுவாய் பல் மிருகமாய் பறவையாய் மனிதனாய் தேவராய்ன்னு பாடுறாரு இல்லையா மணிவாசக பெருமான். அது எதுக்காக தேவராய்ங்கிறாரு? அந்த தெய்வீக தன்மையை மனிதன் அடைய வேண்டும். மனிதன் மனிதனாகவே இருந்து மரணம் அடையக்கூடாது. அந்த மனித உடல் கிடைத்ததே ஒரு மகத்துவமான பிரசாதம். அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனித உடல் கிடைச்சி, அதுல 6ஆம் அறிவு பரிமாணம் கிடைச்சி, அந்த 6ஆம் அறிவு பரிமாணக்கு பகுத்தறிவுன்னு ஒரு பேரை வச்சு, அதுல நல்லது எது கெட்டது எதுன்னு பகுத்து பார்க்க கூட தெரியாம அவன் மனிதனா இருக்கிறான் அப்படின்னா, அப்புறம் அவனை எப்படி மனிதன் என்று சொல்ல முடியும்? ஒருத்தன் பகுத்து பார்க்கவே தெரியல, அவன் எப்படிங்க மனுஷனா இருப்பான்? அது மிருகமே அப்படித்தானே இருக்கு. இப்படித்தானே இன்றைக்கு எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறான். எதுக்கும் பகுத்து பார்க்காம இதுக்கு ஒரு சட்டம், இதுக்கு ஒரு திட்டம், இதுக்கு ஒரு அரசியல், இதுக்கு ஒரு சமுதாயம், இதுக்கு சோசியல் மீடியா, இதுக்கு யூடியூப் சேனல், இதுக்கு ஒரு கூட்டம். இப்படிதான் இன்றைக்கு உலகம், எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா ஏதாவது உருப்படியா இருக்கான்னா எதுவுமே உருப்படி இல்லை. ஏன்னா எல்லாம் உதவாக்கிற விஷயங்கள். அப்ப இந்த உதவாக்கிற விஷயங்கள் தான் மனசு போய் சிக்கிக்குது. ஒரு காலத்துல இதெல்லாம் இல்லாத பொழுதே மனிதன் தன்னை யார் என்று உணராத அவல நிலையில் இருந்த ஒரு நிலையை இன்றைக்கு மனிதன் தன்னை யார் என்று உணரவே முடியாத நிலையை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அழிவை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அந்த அழிவுல இருந்து நம்ம யாரும் காப்பாற்றவே முடியாது. ஏன்னா இதுக்கு பேர் தான் பிரளயம். மனசு தன்னைத்தானே அழிச்சிக்கும். இந்த உடம்பையும் மனசையும் தன்னைத்தானே அழிச்சிக்கும், அவ்வளவுதான். அப்ப இது என்ன ஆகும்? இந்த அழிவுக்கு உட்பட்டு நரகத்துக்கு போகும், இன்னும் கீழ் நிலைக்கு போகும். அப்புறம் இன்னும் கொடூரமான மனிதர்கள் பிறப்பாங்க. அப்புறம் மீண்டும் காட்டுவாசிகள் வருவாங்க. அப்புறம் திருப்பி சமுதாயம் மாறணும். இப்படிதான் இந்த சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும். ஏன்னா சக்கரம்ங்கிறது அப்படித்தானே, மேல போனது கீழே வரும், கீழே போனது மேல வரும். அப்போ ஒரு ரொட்டேஷன்ல இருந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி இங்க துவாபர யுகம், திரேதாயுகம், கலியுகம், திருப்பி சத்திய யுகம் பிறக்கும். அப்ப திருப்பி மனிதன் இப்படியே வரணும். இப்படி ஒரு ரொட்டேஷன் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப இதெல்லாம் என்ன? மைண்டினுடைய பிளே. அப்ப இந்த பிளேல நீங்க இத்தனை யுகங்களும் இத்தனை பிரச்சனைகளும் ஃபேஸ் பண்றதுக்கு விருப்பம் இருந்தா பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா எந்த பிறவியில இதை புரிஞ்சுக்கிறான்னா அவன் முடிச்சுக்கலாங்கிறது சாஸ்திரம்.
அப்ப அந்த பிறவி இந்த மனித பிறவிதான் உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா முடிச்சுக்குங்குது. முடிக்கும் போது என்ன சொல்லுது? இந்த உலகம் என்பது கனவு போல் உள்ளது, ஆனால் நானோ அவைகளின் விழிப்பின் சாட்சி. என்னை தவிர வேறொன்றும் இல்லை. ஏனென்றால் நான் மட்டுமே பிரம்மம். அகமேவ பிரம்மா. நான் இருப்பதினால் இங்கு எல்லாம் இருக்கிறது. என்னுடைய இருப்பினாலேயே இங்கு எல்லாம் இருக்கிறது. நான் இல்லாவிட்டால் இங்கு எதுவுமே இல்லை. ஏனென்றால் நான் விழித்துக் கொண்ட பிறகு வந்துகின்ற நான் இருக்கு பாருங்க, அது மனம் என்கின்ற நான். அப்ப அந்த மனம் என்ற நான் வந்ததுனால தான் இங்க உலகம் உங்களுக்கு வருது. நீங்க விழிக்காத வரைக்கும் அந்த மனம் நான் ஓப்பன் ஆகல, அது வரைக்கும் உலகம் உங்களுக்கு தெரியல. அப்ப உங்களுக்கு இந்த திருப்பரங்குன்ற விஷயம் தெரியறது இல்ல, சினிமா நடிகை பத்தியும் தெரியறது இல்ல, உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனையும் தெரியறது இல்ல. ஏன்னா நீங்க விழிக்கவே இல்லை. ஆனா நீங்க எப்ப விழிச்சிட்டீங்களோ அப்ப முதல்ல மனம்ங்கிற நான் விழிச்சுக்குது. அப்ப மனம்ங்கிற நான் விழிச்ச உடனே உங்களுக்கு விவகாரம் வந்து விடுகிறது. அப்ப இந்த விவகாரத்துல உங்களுக்கு இது நல்லது இது கெட்டதுங்கிறது உண்டாக்கப்பட்டு விட்டது. அப்ப இதுல இருந்து நீங்க எப்ப உண்மையா விழிச்சுக்கணும்? இந்த விழிப்பு நிலையும் உண்மை இல்லை, இவையும் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தூய அறிவு ஆத்மா அப்படின்னு தன்னை இந்த பிரபஞ்சத்துக்கு வெளியிருந்து பார்க்கணும். பிரபஞ்சம் எனக்கு உள்ள இருக்குது. ஏன்னா இங்க நான் இந்த பிரபஞ்சத்தில் இருப்பதை நீங்க நம்பிட்டீங்க அப்படின்னா நீங்க மாட்டிக்குவீங்க. இந்த பிரபஞ்சம் என்னுள் இருக்கிறது அப்படின்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இவ்வளவுதான் விஷயம். சிம்பிள் லாஜிக் இது. இது நிறைய பேரால கன்வெர்ட் ஆகவே முடியாது. ஏன் கன்வெர்ட் ஆக முடியாதுன்னா, இப்ப நிறைய பேர் பிரபஞ்சம் ஏதோ எனக்கு கொடுக்க போகுது, பிரபஞ்சம் எனக்கு கொடுக்க போகுதுன்னு இந்த யூடியூப்பை பார்த்துக்கிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. நிறைய பேர் இந்த தப்பு பண்றாங்க. பிரபஞ்சம் ஏதோ எனக்கு கொடுக்க போகுதுன்னா, ஏன்னா இவங்க வேற பிரபஞ்சம் வேறங்கிற மாதிரி டுவாலிட்டி மைண்டு. டுவாலிட்டி மைண்ட் என்ன பண்ணும்னா, அந்த பிரபஞ்சத்திடமிருந்து நான் ஈர்ப்பு சக்தியை பெறுகிறேன், லா ஆஃப் அட்ராக்ஷன். அதாவது அந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதி எனக்கு வேலை செய்ய போகுது. ஒருத்தன் யூடியூப்ல பேசுவான், மணிக்கணக்கில் பேசுவான், அவன் நிறைய சம்பாதிச்சிட்டான். யூடியூப்ல வந்து அவனுக்கு டிஆர்பி கூடி அவனுக்கு ஏகப்பட்ட பணம் அவனுடைய அக்கௌண்ட்டுக்கு போயிட்டே இருக்கும். அப்புறம் அந்த இன்னொன்னு புக்கு போட்டான்ல, சீக்ரெட்னு ஒரு புக்கு, அவன் பல பில்லியன் டாலர் சம்பாதிச்சிட்டான். ஆனா அதெல்லாம் படிச்சுட்டு இவன் 10 பைசா கூட சம்பாதிக்காம பதறிக்கிட்டு இருக்கான். என்ன காரணம்? புரியாததுதான் காரணம். ஏன்னா பிரபஞ்சம் இவனுக்கு வெளியே இருக்குன்னு சொல்லிட்டு இவன் பிரபஞ்சத்திற்கிட்ட பிரேயர் பண்ணிட்டு இருந்தா அதுக்கு என்ன பண்றது? பிச்சைக்காரத்தானோன்னு பேரு. அதாவது பிச்சைக்காரன் தான் வந்து எனக்கு ஏதாவது கொடுங்க கொடுங்கன்ட்டு வீடு வீடா போய் கேட்கிற மாதிரி நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எனக்கு இதை கொடு அதை கொடு, ஏதாவது செஞ்சு கொடு, எனக்கு அப்படி பண்ணி கொடு இப்படி பண்ணி கொடுன்ட்டு. ஆனா அந்த பிரபஞ்சமாவே நீங்க தான் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க யாருக்கிட்ட இருந்து என்ன கிடைக்கணும் கேட்கணும்? எல்லாம் உங்களுது. இந்த உலகமே உங்களுது. அப்ப இந்த உலகமே உங்களுதுன்னு தெரியாததுனால நீங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு தான் நான் நிறைய கதையெல்லாம் குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே நான் கதை சொல்லும்போது என்ன சொன்னேன்? ஒரு பிச்சைக்காரன் மரத்தடியில உட்காந்து பல வருஷமா பிச்சை எடுத்தான். வயோதிக தன்மையில ஒரு நாள் இறந்துட்டான். இறந்த உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம் அடப்பா படுவாவி நல்லா பிச்சை எடுத்துட்டு இருந்தா இறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழியை தோண்டுனா ஒரு 1/2 அடி தான் தோண்டி பார்த்தாங்க, ஒரு பெட்டி கிடைக்குது. அந்த பெட்டியை தூக்கி வெளியே பார்த்தா அதுல ஏகப்பட்ட வைரம் வைடூரியம் பொற்காசுகள் இருக்கு. அப்ப அவன் வெளியே கையை நீட்டிட்டு இருந்தான், ஒரு 1/2 அடி உள்ள நீட்டி இருந்தான்னா அவன் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கோடீஸ்வரனா வாழ்ந்திருக்கலாம்ல அந்த பிச்சைக்காரன். ஆனா அவன் தனக்கு அடியில 1/2 அடிக்கு கீழே ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்குங்கிறத தெரியாமையே புறத்துல பிச்சை எடுத்துட்டு இருந்தான். தனக்கு கீழே தான் அந்த புதையல் இருக்கு. ஆனா நான் உட்கார்ந்து இருக்கிற சீட்டுக்கு கீழே 1/2 அடியில் இருக்குங்கிறது அவனுக்கு தெரியாததுனால அவன் பிச்சை எடுத்துட்டு இருந்தான். அது மாதிரி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே நான் தான் என்று தெரியாததுனால நம்ம பிச்சை எடுத்துட்டு இருக்கோம்னு சொல்ல வரேன். நான் சொல்ல வர்ற டாபிக் உங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அது டிபெண்ட்ஸ் அப்பான் த மெச்சூரிட்டின்னு நான் பார்க்கிறேன். ஏன்னா நான் எப்படி இந்த மெச்சூரிட்டி பார்க்கிறேன் அப்படின்னா, அதுதான் நான் சொல்லுவேன். ஒரு வகுப்பறையில வந்து 50 மாணவர்களுக்கு வந்து ஆசிரியர் பாடம் எடுக்கிறார் அப்படின்னா 50 பேரும் ஒரே மாதிரி புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த புரிந்து கொள்ளுகின்ற ஒரு சில மாணவர்கள் வந்து வாதியாரையே கவனிக்கிறதுனால புரிஞ்சுக்கிறான். பின்னாடி ஒரு 10 பேர் கதை புக்கு வச்சு படிச்சுட்டு இருப்பான். மீதி 10 பேர் வீட்டுல அம்மா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, தாத்தா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, கற்பனையில இருப்பான். மீதி 10 பேர் தூங்கிட்டு இருப்பான். அப்ப இந்த 50 பேர்ல 50 விதமான மனிதர்கள்ல ஏதோ ஒரு 5 பேர் மட்டும்தான் வாதியாரையும் வாதியார் நடத்துற பாடத்தையும் கேட்கிறான். அவன் மட்டும்தான் தேர்றான். அவன் மட்டும்தான் வகுப்பில் முதல் மாணவனா வருகிறான். அப்ப அப்படிப்பட்ட மாணவர்கள் தான் வந்து விழித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் வகுப்பறையில் முதல் மாணவனாக வருகின்றார்கள். பள்ளியிலே முதலிடத்தில் தேர்ச்சி பெறுகிறார்கள். அப்ப அது மாதிரி இங்க சமுதாய வாழ்க்கையில
விழித்து கொண்டவன் மட்டும்தான் விவேகியாக வாழ்கிறான், வந்த வேலையை முடிக்கிறான். மற்றவர்கள் எல்லாம் வீழலுக்கு இறைத்த நீர் போல வீணாக போகிறார்கள் என்றுதான் பார்க்கிறோம். ஏன்னா வேற வழியே இல்லை. அதுக்குதான் மெச்சூரிட்டி பத்தல அப்படிங்கிற நம்ம சொல்றோம். அப்ப இங்க ரிபு முனிவர் இப்படி ஆழமான உண்மைகளை நமக்கு உபதேசிக்கும் போது, இப்ப நம்மிடத்துல இருக்கிற சுய அறிவை நம்ம விழிக்க வைக்கிறதுக்கு பக்கத்து வீட்டுல போய் கடன் வாங்கி விழிக்க வைக்கணுமா? என்கிட்ட இருக்கிற அறிவு அது. அது என்னுடைய விழிப்புனால நடக்க வேண்டிய விஷயம். அதை நான் தான் விழிப்படைய வைக்கணுமே தவிர, நீங்க எனக்கு விழிப்படைய வைங்க ஐயா, நீங்க எனக்கு விழிப்படைய வைங்கன்ட்டு வெளியே கேட்டு வாங்க முடியுமானா முடியாது. ஏன்னா இருப்பது நான் மட்டுமே. அப்ப அதை தொட்டு காட்டுறதுதான் இங்க குரு. அதனாலதான் குரு, சாஸ்திரம் இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? வழிகாட்டிகள் அப்படின்னு சொல்றோம். வழிகாட்டியை பிடிக்க கூடாது. இவர்கள் இந்த டைரக்ஷன்ல போன ஒரு வழிகாட்டி மரம் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல இப்படி ரைட்ல போனா சென்னை, லெப்ட்ல போனா கோயம்புத்தூர்னு போட்டிருக்கு அப்படின்னா, நீங்க எங்க போகணும்? சென்னை போகணும்னா ரைட்ல திரும்புங்க, கோவை போகணும்னா லெப்ட்ல திரும்புங்க. ஆனா வழிகாட்டியே கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தீங்கன்னா நீங்க கோவையும் போக மாட்டீங்க, சென்னையும் போக மாட்டீங்க. அது மாதிரி நிறைய பேர் லாக் ஆயிடுறீங்க. ஏதேனும் ஒரு விஷயத்துல போய் லாக் ஆயிக்கிறீங்க. அது கூட பண்ணக்கூடாது அப்படிங்கறத நம்ம புரிய வைக்கிறோம். ஏன்னா இங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. அத ரிபுகீதை பேசும். நான் குரு, நான் சிஷ்யா. அப்ப எல்லாமே நம்ம இங்க உலகத்துல நம்ம இந்த விஷயத்தை உள்வாங்கி புரிஞ்சுக்கிட்டு விழிச்சுக்கிட்டு, இங்க இருப்பது இருப்பு மட்டும்தான், இறைவன் மட்டும்தான். அது இந்த உடல் மனம் என்ற ஊடகத்தின் வழியாக பிரகாசிக்குது. அப்படி பிரகாசிக்கின்ற உண்மையான உணர்வு தான் நான் அப்படின்னு ஒருத்தன் உணர்ந்துட்டான்னா அவன் வந்த வேலை முடிஞ்சுது. அப்படி உணர்ந்த மறுவிடாடி அவனுக்கு எல்லாம் கிடைச்சிடும். அவனுக்கு எல்லாம் கிடைச்சிடும். அந்த பொக்கிஷமே அவன் தான். ஏன்னா அவன் எதை தேடுகிறானோ அந்த தேடும் பொருள் அவனே. அதுக்கு ஒரு கதை சொல்லியிருக்கிறேன். ஒரு இளவரசி என்ன பண்றா, தன்னுடைய கழுத்துல போட்டுக்கிட்டு இருக்கிற வைர மாலைய தினசரி கழட்டி வச்சு குளிப்பா. அன்னைக்கு மறந்துட்டு போட்டுக்கிட்டே குளிச்சுட்டா. குளிச்சுட்டு வெளியே பார்த்த உடனே வைர நெக்லஸ காணோம், தேடுறா. அப்ப எங்க தேடி கிடைக்கல. அப்புறம் அந்த காவலாளிகள் எல்லாம் தேடி பாக்குறாங்க, கண்டுபிடிக்க முடியல. அரசர் பாக்குறாரு, என்னம்மா காணோம்னு சொன்னியாமா அப்படின்னாங்க. இந்த மாதிரி வைர நெக்லஸ் எங்கேயோ கழட்டி வச்சது காணோம்ப்பா அப்படின்னு அவர் சொல்லும் போது அவரு கேட்கிறாரு, அம்மா கழுத்துல போட்டிருக்கிற வைர நெக்லஸியா தேடுறேன்னு. அவ தொட்டு பார்த்துட்டு, ஆமாப்பா இதைதான் தேடிட்டேன், மறந்துட்டேன், நானு கழுத்துல போட்டு நான் கவனிக்கவே இல்லை அப்படின்னு அவர் சொன்ன மறு வினாடி அந்த வைர நெக்லஸ் காணாமையும் போகல, இப்ப வரவும் இல்லை. அது அதுவா இருக்குது. காணோன்னு சொன்னது இவதான், கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றது இவதான். அது மாதிரி ஆத்மா வருவதும் இல்லை, போவதும் இல்லை. அந்த ஆத்மாவை தேடுறேன்னு சொல்றது மூடத்தனம், அந்த ஆத்மாவை அடைந்து விட்டேன் என்று நினைப்பதும் மூடத்தனம். அதைத்தான் இங்க சாஸ்திரம் கதை வழியா புரிய வைக்குது. ஆனா இதை புரிஞ்சுக்கிறவங்க அந்த கதையினுடைய டெப்தை பாக்குறது இல்ல. கதையில போய் சிக்கிக்கிட்டு கற்பனைக்கு போயிட்டுறாங்க. அரசர் எப்படி கண்டுபிடிச்சாரு, காவலாளி ஏன் கண்டுபிடிக்கல, அவன் ஏன் வைரமாலையை போட்டு குளிச்சா, இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லவே முடியாது. ஏன்னா அனர்த்தமான கேள்விக்கெல்லாம் நம்ம அட்வைஸ் பண்றது வேஸ்ட்டுங்க. இது ஒரு உதாரணமா கதையை எடுத்துக்கணும். அந்த கதையினுடைய கருத்து என்ன சொல்ல வருதுன்னு ஆழமா பாத்தீங்கன்னா, நீ எதை தேடுகின்றாயோ அந்த தேடும் பொருள் நீ. அப்ப எல்லாம் உன்னிடத்தில் இருக்கிறது. அதைத்தான் சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, நீ எல்லாம் சாதிக்க பிறந்தவன், நீ அனைத்தையும் அடையத்தக்கவன் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கறது எந்த அடிப்படையில கொடுக்கிறாரு? இந்த உடம்பையும் மனசையும் வச்சு ஸ்பீச் கொடுக்குறாரா விவேகானந்தர்? நீ அப்படியே மனிதனா பிறந்துட்ட, நீ அப்படியே சாதிக்க பிறந்தவன், இந்த தொழிலை பண்ணி பயங்கரமா பணம் சம்பாதி, அந்த பிசினஸ் பண்ணி கோடீஸ்வரன் ஆகு, இந்த படிப்பு படிச்சு நீ மேதையா மாறிட, அப்படி சொல்லவே வரல. நீ ஆத்மான்னு உணர்ந்துட்டீன்னா உனக்கு எல்லாம் கிடைச்சிடும். ஏன்னா அந்த ஆத்மாவிடத்தில் தான் எல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எல்லாம் கிடைக்கிறது எப்படி? என் மீது ஏற்றி வைக்கப்பட்டதுல இது நல்லது இது கெட்டதுங்கிறத தேர்ந்தெடுப்பது மனசு தானே. அப்ப மனசு என்ன பண்ணுது? உன்னை பிடிச்சிடுச்சு நல்லதுங்குது, உன்னை பிடிக்கல அது கெட்டதுங்குது. அப்புறம் இந்த பணம் பெருசுங்குது, அந்த விஷயம் சிறுசுங்குது. அப்ப இது மாதிரி மைண்ட்ல இருக்கிற பேதமைகள் இருக்கின்ற வரைக்கும் இறைவன் தெரிய மாட்டான். அது அறிவு பிரகாசிக்காது. நான் என்ன சொல்ல வரேன், பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, இப்ப ஒருத்தன் ஆத்மா அறிவுன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல இருமைகள் விடணுங்க. நீங்க இருமைகள் விட்டால் மட்டும்தான் இறைவன் அனுபவமாக்க முடியும். அதுக்குதான் அத்வைதமே வரணுங்கிறோம். நம்ம அத்வைதம்ங்கிற வார்த்தையை ஏன் சொல்றோம்? நீங்க கேட்கலாம், எனக்கு அத்வைதம் பெருசுங்களா, துவைதம் பெருசு இல்லையான்னா, நீங்க முன்ன அத்வைதம் துவைதம்னா என்னன்னே உங்களுக்கு புரியல. அதனாலதான் பிரச்சனை. ஏன்னா நீங்க மத்வாச்சாரியாருடைய ரசிகனா இருக்கலாம், அல்லது ராமானுஜாச்சாரியாருடைய ரசிகனா இருக்கலாம், அல்லது சிலர் சங்கராச்சாரியாருடைய ரசிகனா இருக்கலாம். ஆனா இங்க ரசிகன் முக்கியம் இல்ல, அவங்க என்ன சொல்ல வராங்கிற ரசனையை பாருங்க. இங்க உண்மை என்னன்னா, இருப்பது இறைவன் மட்டுமேன்னு புரிஞ்சுக்கிட்டா அது நீங்க தான் தெரிஞ்ச பிறகு உங்களுடைய வாழ்க்கை சுபிச்சம் ஆயிடும்.
உங்களுக்கு எது வேணுமோ எல்லாம் உங்க மூலமாவே இருக்குது. ஏன்னா நீங்க தான் உருவாக்குறீங்க. இங்க சுகமும் துக்கமோ, பாவமும் புண்ணியமோ, நன்மை தீமை அப்படிங்கிற எல்லா விஷயமே உங்களிடத்தில் தான் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு வேறாக இங்க எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு ஆழமான உண்மையை ரிபுகீதை பேசிக்கிட்டு இருக்கு. அப்ப எந்த ஒரு தனி மனிதன் தன்னை தூய அறிவாக, சுயம் பிரகாச அறிவு ஒளியாக, அகம் ஜோதியாக பார்க்கிறானோ, அகம் ஜோதி, வெளிய ஜோதியை சொல்லவே இல்லை. வடலூர் போய் அந்த அருட்பெரும் ஜோதியை பார்க்க சொல்லவே இல்லை. திருவண்ணாமலை போய் அந்த ஜோதியை பார்க்க சொல்லவே இல்லை. சபரிமலை போய் அந்த ஜோதியை பார்க்கவே சொல்லல. சபரிமலைக்கே போகுத கூட்டம் கட்டிக்கிட்டு இத்தனை கூட்டம், அங்க போன உடனே படிக்கட்டு ஏறி மேல போன உடனே அங்க என்ன போட்டிருக்கான்? தத்துவமசி. அங்க இருக்கிற உபதேசமே அதான். சபரிமலை படிக்கட்டு ஏறி மேல போன உடனே அங்க தோரணம் தொங்கிட்டு இருக்கும். அதுக்கு மேல முக்கியமான ஒரு பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட வார்த்தை ஒண்ணு இருக்கும். அது எவனுக்கும் படிக்க தெரியாது. அதுல வேற மொழி பிரச்சனை. நான் சமஸ்கிருதம் படிக்க மாட்டேன், நான் தமிழ் பற்று உள்ளவன், தமிழ் மட்டும் தான் படிப்பேன் அப்படிங்கிறவனுக்கு அது எப்படி புரியும்? அப்புறம் மலையாளம் படிச்சவனுக்கு தான் மலையாளத்தில் தெரியும், மலையாளம் படிக்காதவனுக்கு தெரியாது. அப்ப இப்படியா இருக்கணும்? தாத்பரியம் என்ன? சபரிமலையினுடைய தாத்பரியம் என்ன? இருப்பது இறைவன் மட்டுமே, அது நீயே, தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கிய உபதேசம் சபரிமலையில் இருக்கு. அதை எவனும் பார்க்கறது இல்ல. ஐயப்பனை பார்க்க போறேன், அப்படி போய் அவரை பார்த்த உடனே எனக்கு எல்லாம் கொடுத்துடுவாரு, அங்க போயிட்டு வந்தோடனே எனக்கு பொண்ணும் பொருளும் கிடைச்சிடும், அப்படி அள்ளி கொடுப்பாரு. அப்படி அள்ளி கொடுத்ததோ வரும்போது ஆக்சிடென்ட் ஆகி செத்து போறானே, அப்ப ஏன் ஐயப்பனை ஆக்சிடென்ட் பண்ணி சாகடிச்சிட்டாரு? அது ஐயப்பனுடைய பொறுப்பா? கிடையாது. இங்க ஐயப்பன் வான்னு கூப்பிடல, நீ போன்னு சொல்லல. அவரா இருக்கிறாரு. அவர் அகம் பிரம்மாஸ்மின்னு உட்காந்துட்டாரு. அவர் ஒரு ரிஷி. அப்ப அது மாதிரி இங்க மகான்கள் மகரிஷிகள் எல்லாம் எடுத்து சொல்ற விஷயத்த யாரும் வாங்குறதுக்கு தயாரா இல்லை. வெளி விவகாரத்துல ஆர்வம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த விஷயத்த சொல்ல வந்தவங்களை கடவுளாக்கிட்டாங்க. நீங்க பாருங்க, இந்த விஷயத்த சொல்ல வந்தவங்க பூரா கடவுளா இருப்பாங்க. ஏன்னா இவங்க வழிபாட்டுல தான் ஆர்வம் இருக்கு. தன்னை கடவுளாக பார்ப்பதற்கு யாருக்கும் ஆர்வம் இல்லை. நீங்க எந்த இடத்துல வேணா எப்படிப்பட்ட மகான்களையும் பாருங்க, சித்தர் சமாதிக்கு கூட்ட கூட்டமா போகுதுங்க. நான் கேட்கிறேன், சித்தர் சமாதியில கூட்ட கூட்டமா போய் அந்த சித்தர் அங்கதான் இருக்காரா? இப்ப திருமூலோட சமாதிக்கு போறேன்ட்டு ஒரு கூட்டம், அப்புறம் கோரக்கர் சமாதிக்கு போறேன்னு ஒரு கூட்டம், அப்படி இப்படிலாம் போனா அந்த கோரக்கர் அங்கதான் இருக்காருன்னாலே ஒரு அனர்த்தமான விஷயம் அல்லவா? எப்படி அங்கதான் இருக்காரு? கோரக்கர் ஒரு இடத்துல பவுண்டரிக்குள்ள போய் மாட்டிக்கிட்டாரா? அந்த சமாதிக்குள்ள போய் புதைச்சிட்டாரா அவரு? அப்படி இருக்கிறவர் எப்படி ஒரு இறைவனா மாற முடியும்? அவர் எப்படி சித்தன்னு சொல்ல முடியும்? அவர் எப்படி மகான்னு சொல்ல முடியும்? இங்க சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, யார் ஒருவன் வாழும் போதே தன்னை உணர்ந்து கொள்கிறானோ அவன் ஜீவன் முக்தன். அப்படின்னா அந்த அறிவு ஒளியா மாறி இந்த வெட்ட வெளியா மாறிடுவான். வெட்ட வெளி தன்மைக்குள்ள கலந்தவனுக்கு ஒரு இடம் இல்லை, எல்லையற்றது. அவன் எங்கும் வியாபித்திருக்கிறான். அப்ப கோரக்கர் எங்கும் இருக்கிறார், அகத்தியர் எங்கும் இருக்கிறார். நீங்க என்ன மகரிஷிகள் பேரை வேணா சொல்லுங்க, லிஸ்டே போட்டுக்குங்க. எல்லாம் எங்கும் இருக்கிறார்கள். எங்க இருக்கிறார்கள்? உங்களுக்குள்ள இருக்கிறார்கள். ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த வெளி உங்களுக்கு வெளியே இல்லை, உங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. ஏன்னா நீங்க தான் அந்த வெளி. அந்த வெளியே நீங்க தான். நீங்க இன்னும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, வெட்ட வெளிங்கிறது எங்கேயோ வெளியே இருக்கு போது, அதை நான் அடைய போறேன், இந்த உடம்பை விட்ட பிறகு நான் அப்படியே வெளியே போய் வெளியே கரைய போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க அந்த வெளியா இருக்கிறதுனால தான் இந்த உடம்பு மனசு வேலை செஞ்சுக்கிட்டு, இந்த உடம்பு மனசு மூலமா இந்த உலகம் விரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க தூங்கும் போது, நீங்க வெளித்தன்மைக்குள்ள போகும்போது மனசு ஒடுங்கிடுது. அப்ப இந்த உலகம் மறைஞ்சிடுது. அப்ப எங்க போச்சு இந்த உடம்பு, இந்த மனசு, இந்த உலகம்? அப்ப எங்க போனார் ஐயப்பன்? அப்ப எங்க போனா உங்களுக்கு பிடிச்சமான நடிகை? கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு கடவுளை காணோம், சினிமா நடிகையுடைய விருப்பம் உள்ளவனுக்கு சினிமா நடிகையை காணோம். எல்லாமே எங்க போனாங்க? இவன் எழுந்துகிட்டு இருந்தா தான் எல்லாமே, இவன் தூங்கிட்டானா எதுவுமே கிடையாது. அப்ப இந்த நிலை புரிய வேண்டும், இந்த நிலை புரியப்பட வேண்டும். இத சாஸ்திரம் முன்னிறுத்துது. இந்த சாஸ்திரம் என்ன சொல்ல வருது, ரிபுமுனிவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகளுக்கு தான் இங்க வினைகள் கிடையாது, இங்க எதுவுமே உண்மை இல்லை. ஆனா தன்னை உணராதவனுக்கு எல்லாம் உண்மை. அப்ப அவன் பேய் இருக்குன்னு நம்பினா பேய் கண்டு பயப்படுவான், கடவுள் இருக்குன்னா கடவுள் மீது இந்த கடவுள் உயர்ந்தது அந்த கடவுள் தாழ்ந்தது என்ற பேதமையில சுத்துவான். அப்ப இப்படிப்பட்ட அஜ்ஞானங்கள். அப்ப இங்க எல்லா பெயரும் ரூபமும் என்னுள் தோன்றுகின்றன அப்படிங்கிறது ஒரு மகா ஞானிக்கு தான் புரியும். சாதாரண மனிதர்களுக்கு அது புரியாது. அத ரிபுகீதை பேசுது. நான் இருப்பதினால் இங்க எல்லாம் இருக்கிறது, நான் இருப்பதினால் இங்க சூரியன் இருக்கிறது, நான் இருப்பதினால் சந்திரன் இருக்கிறது. ஏனென்றால் எல்லாம் என்னுடைய அறிவு ஒளி பிரகாசத்தினால் அறியப்படுகிறது. அப்ப இங்க என்னுடைய இருப்பது அப்படின்னு சொல்லுது.
அப்ப அப்படி பார்க்கும்போது என்னுடைய இருப்புல நான் அந்த சுய அறிவாய் சுயம் பிரகாச ஒளியா இருக்கும்போது இங்கு வருகின்ற சுக துக்கங்கள் எல்லாம் எதுக்கு? எனக்கு கிடையாது, அது இந்த உடலுக்கு. அப்ப இந்த உடல் இருந்தால் அது சுகம் துக்கம் என்பதை அனுபவிக்கட்டும். அதனால எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா இங்க வெள்ளை திரைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா அந்த வெள்ளை திரையின் மீது ஓடுகின்ற திரைப்படத்துல நிறைய பாதிப்புகள் இருக்கு. ஆனா அந்த பாதிப்புனால ஒருத்தன் அழுவுற சீன் வருது, ஒருத்தன் ஃபைட் பண்ற சீன் வருது, ஒருத்தன் கொலை செய்யற சீன் வருது, ஒன்னு குண்டு வெடிக்கிற சீன் வருது. அப்படி சீன் மாறி மாறி வந்தாலும் அதெல்லாம் உண்மைன்னு நினைக்க கூடாது. ஏன்னா அது திரைப்படம். அது மாதிரி இங்க நீங்க வாழும்போது நீங்க இந்த உலகத்தை திரைப்படம் மாதிரி பார்க்கணுங்கிறது சாஸ்திரம். நீங்க இதை உண்மை மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விவகாரம் உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணத்தான் செய்யும். நீங்க இதை உண்மை என்று நம்பிட்டா இதுல வர்ற சுகம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், இதுல வர்ற துக்கம் உங்களுக்கு துயரத்தை கொடுக்கும். அப்ப இந்த சுகமும் துக்கமும் உங்களுக்கு மாறி மாறி வரும்போது உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற இலக்கை அடைய முடியாது. ஏனென்றால் அங்கு இருமைகள் இருப்பது இடத்திலே இறைவன் இருப்பதில்லை. இருமைகள் இருக்குன்னா அங்க இறைவன் இருக்க மாட்டான். ஏன் இறைவன் இருக்க மாட்டான் சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னா, நீ வேறு நான் வேறு என்ற இரண்டு விஷயங்கள் வந்துவிட்டா அங்க இறைவன் வெளிப்படவே மாட்டான். ஏனென்றால் அறிவினிடத்திலே இரண்டாவதான ஒரு விஷயம் இல்லவே இல்லை. ஆத்மாவினிடத்திலே இரண்டாவதான ஒரு விஷயம் இல்லவே இல்லை. ஏனென்றால் அது மட்டுமே இருக்கிறது. பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா. இதுதான் மகா வாக்கியம், உபதேசம். அப்ப இங்க மனம் என்பது எப்படி தோன்றி மறைகின்ற கடல் அலையை போன்றது. ஆனால் நானோ கடல். நான் கடல் பூரணமானவன். ஆனா என் மீது அலைகள் தோன்றி மறையும். அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் இருக்கிறதுனால அந்த அலை இருக்கு. ரயில் டிராக் இருக்கிறதுனால ரயில் ஓடுது. சாலை இருப்பதனால பேருந்து போகுது. வெள்ளை திரை இருப்பதனால படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு இருப்பு அசையாமல் இருப்பதினாலே இங்கு அதன் மீது நிறைய விஷயங்கள் ஏற்றி வைக்கப்பட்டு அசைவது போல தெரிகிறது. ஆனால் அந்த அசைவுகள் எல்லாம் சத்தியமா, சாஸ்வதமா, நித்தியமானா? இல்லை. அது இன்று இருக்கும், நாளை இருக்காது. இன்று இந்த இடத்துல இருக்கும், நாளை வேறு ஒரு இடத்துக்கு போய்விடும். அப்ப எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப மாறிக்கொண்டே இருப்பது சாஸ்வதம் அல்ல, சத்தியம் அல்ல, நித்தியம் அல்ல, அது ஆத்மா அல்ல, அது அறிவு அல்ல. ஆனால் மாறாமல் எது இருக்கிறதோ அது சத்தியம், அது நித்தியம், அது பிரம்மம், அதுவே தூய அறிவு, ஆத்மா. அப்படி நீங்க ரிபு முனிவர்லாம் உபதேசம் செய்யறாங்க. அப்ப இப்படி நம்ம பார்க்கும்போது இங்க இந்த ரிபு முனிவர் சொல்ற ஆழமான கருத்துக்களை நம்ம உள்வாங்கி எப்படி புரிஞ்சுக்கணும்? உலகம் தெரிந்தால் இங்கு நான் தெரியாது. நான் என்கின்ற ஆத்மா அறிவு பிரகாசிக்காது. நான் தெரிந்தால் உலகம் தெரியாது. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? நான் தெரிந்தால் உலகம் தெரியாது அப்படின்னாலும் நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க. அது எப்படிங்க ஆத்மா அனுபவம் ஆயிடுச்சுன்னா உலகம் இல்லாம போயிடுமா? அப்ப என்னுடைய மனைவி குழந்தைகள் எல்லாம் நான் விட்டுடுமா? அப்ப நான் சன்னியாசி ட்ரெஸ் போட்டு சாமியார் ஆயிடணுமா? அல்லது நான் வெள்ளை ட்ரெஸ் நினைச்சுக்கிட்டு பாதிரியார் ஆயிடணுமா? அப்படியெல்லாம் ஒண்ணுமே ஆக வேண்டியதில்லை. நீங்க உங்களை உணர்ந்த மறு வினாடி இந்த உலகம் என்பது கனவு போல தெரியும். அவ்வளவுதான். அது ஓடுது, படம் ஓடட்டுமே. ஒண்ணு நல்லது நடக்கும், ஒண்ணு கெட்டது நடக்கும். ஒரு இடத்துல கொலை நடக்கும், ஒரு இடத்துல கும்பாபிஷேகம் நடக்கும், ஒரு இடத்துல குண்டு வெடிக்கும். வெடிக்கட்டும், கும்பாபிஷேகம் நடக்கட்டும். அதனால உங்களுக்கு என்ன? அவனுக்கு பிடிச்சிருக்கு அவன் கும்பாபிஷேகம் பண்ணிக்கிறான், இவனுக்கு பிடிச்சிருக்கு அவன் கொலை பண்றான், அவனுக்கு பிடிச்சிருக்கு அவன் குண்டு வைக்கிறான். ஆனா இதை நீங்க தடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா இது திரைப்படம். திரைப்படத்தினுடைய காட்சிகளை நீங்க மாத்த முடியுமா? கதாநாயகனும் கதாநாயகியும் டூயட் பாடிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு கொலை பண்றவன் துப்பாக்கியோட வந்துடுறான். நீங்க இங்க இருந்து கத்துறீங்க, ஐயோ சுட வரான் ஓடிடுங்கன்ட்டு. அவன் கேட்பானா? கதாநாயகனும் கதாநாயகி டூயட் பாட்டை நிறுத்திட்டு, இருங்க விசிட்டர்ஸ் படம் பார்த்துட்டு இருக்கிறவங்க ஏதாவது எனக்கு சொல்ல வராங்க, அவர் என்ன சொல்றாரு கேட்டுட்டு நம்ம உடனே அதை முடிவு எடுப்போம்ட்டு சொல்லுங்கன்னு கேட்பாரா? இல்ல நீங்க சொன்ன உடனே அந்த கதாநாயகனும் கதாநாயகியும் முன்னெச்சரிக்கை ஆயிடுவாங்களா? அந்த படத்துல எடுக்கப்பட்ட சீன்ல கதாநாயகனும் கதாநாயகனும் அந்த வில்லனால கொல்லப்படணும்னு ஒரு சீன் இருந்தா அது நடந்தே தீரும். நீங்க அதை கம்முன்னு படம் தான் பார்க்கணும். நீங்க அந்த படத்தை மாற்றம் பண்ண போறேன்னு நினைச்சீங்கன்னா நடக்காது. ஏனென்றால் அது திரைப்படம். அது மாதிரி புரிஞ்சுக்குங்கன்னு சொல்றோம். அப்பயே படத்துல போய் மாட்டக்கூடாது. நிறைய பேர் படத்திலேயே தான் இருக்கீங்க. அது மாதிரி இங்க ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா இந்த உலகத்தை திரைப்படம் மாதிரி பார்ப்பாங்க. எல்லா சீன் நடக்குங்க. ஒருத்தன் சோகமா இருப்பான், ஒருத்தன் சந்தோஷமா இருப்பான், ஒருத்தன் பணக்காரனா இருப்பான், ஒருத்தன் ஏழையா இருப்பான், ஒருத்தன் பரிதவிப்பான், ஒருத்தன் கருணையோடு இருப்பான். எல்லாம் இருக்கும். ஏன்னா எல்லாம் அவங்கவுங்க கேரக்டர், அவங்கவுங்க ரோலை அருமையா பண்ணுவாங்க. ரோலை மாத்தியும் பண்ண மாட்டாங்க. இதுக்கு நான் ஏற்கனவே உதாரணம் எல்லாம் கொடுத்துட்டேன்.
திருவிளையாடல் படத்துல நாகேஷுக்கு கொடுக்க வேண்டிய சீனை நாகேஷுக்கு தான் கொடுக்கணும், சிவாஜி கணேசனுக்கு கொடுக்க வேண்டிய சீனை சிவாஜி கணேசனுக்கு தான் கொடுக்கணும். ரோல் மாத்தி கொடுத்தா படம் சொதப்பிடும். அது மாதிரி இங்கேயும் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை அவரவர்கள் தான் செய்யணும். அவனை பார்த்து இவன் செய்ய போய், இவனை பார்த்து அவன் செய்ய போய் படம் சொதப்பிடுது. அதுதான் பிரச்சனை. எனக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவன் பணக்காரன் ஆயிட்டான், நான் பணக்காரன் ஆகணும். அவன் கார் வாங்கிட்டான், நான் கார் வாங்கணும். அவன் பங்களா கட்டிட்டான், நான் பங்களா கட்டணும். அப்ப இப்படி எல்லாம் நினைக்கிறான். அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், அப்படி நினைக்கிறதால ஆயிட முடியுமா? அப்படி நினைச்சவெல்லாம் ஆயிட்டானா? அவனுடைய படத்துல அந்த ரோல் இருக்கு. அவன் பணக்காரனா வாழணும், கோடீஸ்வரனா வாழணும் ரோல் இருக்கு. அவன் அந்த சீனை செய்யறான். ஒரு சிலருடைய கேரக்டர் அவன் பிச்சைக்காரனா தான் வாழணும், பிளாட்ஃபார்ம்ல தான் படுத்துருக்கணும் ரோல் இருக்கு. அவன் அப்படித்தான் வாழ்வான். அப்ப பிச்சைக்காரனா இருக்கிறவன் பணக்காரனா ஆகணும்னு ரோல் வந்தா மாறிடுவான். பிச்சைக்காரன் பணக்காரன் ஆவது எப்படின்னு ஒரு படம் வேணா எடுத்து அந்த படத்துல போட்டு காட்டலாம். ஆனா அது எல்லோருக்கும் சாத்தியமா? நடக்காது. அப்ப என்னன்னா, படத்துல அந்த சீன் இருந்தா தான் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. அந்த கேரக்டர் இருந்தா தான் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. அப்ப இதெல்லாம் புரிஞ்சு போச்சுன்னா சும்மா இருக்க வேண்டியது தானே. இதுதான் ஞானிகள் சொல்றாங்க, சும்மா இரு. அப்ப இந்த சும்மா இருவை இப்படி மாத்தி புரிஞ்சுக்கிட்டு நான் வேலை வெட்டிக்கு போவாங்க சும்மா இருக்கிறேன்னா, அப்ப உன்னுடைய ரோலே நீ பண்ணாம எப்படிப்பா சும்மா இருப்ப? கொடுக்கப்பட்ட ரோலை பண்ணு. ஆனா இந்த ரோல் உண்மை இல்லை என்று சும்மா இரு. அப்படி புரிஞ்சுக்கோன்னு சொல்ல வராங்க. மாத்தி புரிஞ்சுக்கிட்டு சும்மா இருன்னு சொல்லிட்டாங்க. இருங்க, நான் இப்பயே போய் குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிறேன். நான் இமிடியேட்டா இன்னைக்கு இருந்து அப்படியே ஜீவ சமாதி அடைய போறேன், அல்லது நான் சவிகல்ப சமாதி அடைய போறேன், அல்லது நிர்விகல்ப சமாதி அடைய போறேன். எத்தனையோ சமாதி பேரெல்லாம் கேட்டுட்டு உடனே நான் போய் குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு சமாதி அடைகிறேன்னா, சமாதினா என்னன்னே தெரியல. அப்புறம் என்னப்பா நீ போய் சமாதி அடைய போற? அப்ப இதுதான் புரிதலற்ற தன்மை. அதாவது சமாதி அப்படின்னா அதோட உண்மையான அர்த்தம் என்ன? சமம் கூட்டல் ஆதி. அந்த ஆதி என்ற ஆதி பொருள், பரம்பொருள் இறைவனுக்கு சமமாவது. அஜ்ஞானத்தை நீக்கி நானே அந்த சுயம் என்று பிரகாசிப்பதுதான் சமாதி. அதுதான் உண்மையான சமாதி. அதை விட்டுட்டு நீங்க போய் குகைக்குள்ள உட்காந்து சமாதி அடைகிறதும், அல்லது குழிய தோண்டி உள்ள போய் சமாதி ஆகிறதும், சித்தர்கள் அங்கதான் இருக்கிறாங்க அந்த சமாதிக்கு போனாதான் எனக்கு அப்படியே ஒரு வைப்ரேட் ஆகுதுங்கிறதும் எல்லாம் மூடத்தனம், முட்டாள்தனம், மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்டது. இதுக்குதான் நிறைய காமெடி சீன்லாம் நான் சொல்லுவேன். ஒருத்தர் சொல்லுவான், பாரு அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு இது தெரியுதா, அது உத்தமர்களுக்கு தான் தெரியும், கெட்டவனுக்கு தெரியாது அப்படின்னு ஒரு கதை விடுவான். நிறைய வடிவேல் காமெடி எல்லாம் இருக்கு. உடனே ஒருத்தன் பார்ப்பான், நான் தெரியலன்னு சொன்ன கெட்டவன்றுவான். ஆமா ஆமா எனக்கு தெரியுதும்பா. கடவுள் தெரியுறான்ட்ட இதே கதை தான். கடவுள் தெரியுறா பாரு அப்படிம்பா. இவன் கடவுள் தெரியலையேன்னு கேட்டா, நல்லவங்க கண்ணுக்கு மட்டும் தான் கடவுள் தெரிவார், கெட்டவன் கண்ணுக்கு கடவுள் தெரிய மாட்டாருன்னு சொன்ன உடனே இவன் என்ன சொல்லுவான், நான் கடவுள் தெரியலன்னு சொன்னா இவன் என்ன கெட்டவன்றுவான் அப்படின்ட்டு இவன் உடனே எனக்கு கடவுள் தெரியுதேம்பா. பக்கத்துல இருக்கிறவன், ஓ எனக்கு தெரியல ஆனா நான் தெரியலன்னு சொன்னா என்ன கெட்டவன் ஆக்கிடுவாங்க, எனக்கும் தெரியுது அம்மா. அப்ப எல்லாம் ஒருத்தர் சொல்றத போய் ஊரே எனக்கு தெரியுது எனக்கு தெரியுதுன்னு சொன்ன மாதிரி இங்க அப்படித்தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இங்க பிரச்சனையே என்னன்னா, இன்னொருத்தர் செய்யறான், நானும் அதே மாதிரி செய்யறேன். அது எதுக்காக இதை சொல்ல வந்தேன் அப்படி, இந்த பாயிண்ட் எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஒருத்தன் சித்தர் சமாதிக்கு போய் வைப்ரேட் ஆயிட்டானாமா, இன்னொருத்தன் அதே சித்தர் சமாதிக்கு போய் உட்காரான், வைப்ரேட் ஆக மாட்டேங்குது. அவன் என்ன சொல்றான், என்னடா எனக்கு மட்டும் வைப்ரேட் ஆக மாட்டேங்குது, அவர் வைப்ரேட் ஆச்சுன்னு சொன்னாரு. சரி நான் வைப்ரேட் ஆலன்னு சொன்னா ஒரு சமயம் என்ன தப்பா எடுத்துட்டா, எனக்கு வைப்ரேட் ஆச்சுங்க, நான் அந்த சித்தர் சமாதிக்கு போன பாருங்க, அப்படி எனக்கு ஒரு புலங்காங்கிதம் அடைஞ்சேன், எனக்குள்ள ஒரு வைப்ரேஷன் வந்துச்சு பாருங்க, அப்படி இருந்ததுங்கன்னு ஒரு புருடா விடுவான். இன்னொருத்தன் போவான், அவங்க 2 பேருக்கு வைப்ரேட் ஆச்சு எனக்கு ஆகும் அப்படின்னு இவன் போய் உட்காருவான். இவனுக்கு வைப்ரேட் ஆகாது, அவங்க 2 பேருக்கு ஆச்சு எனக்கு ஆகல. அப்ப எனக்கு ஆகலன்னு நான் சொன்னா என்ன சீப்பா நினைச்சுக்குவானுங்க. அப்ப நானும் தவ வலிமை பெற்றவன் அல்லவா, ஆகவே எனக்கு வைப்ரேட் ஆச்சுன்னு இவன் புருடா விடுவான். இப்படி ஒருத்தன் மாத்தி புருடா விட்டு ஊரே புருடாவா மாறி போயிடுச்சுங்கிறதா நான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன் டாபிக்னா, இதுதான் மைண்டினுடைய பிளே. மனசு இப்படி ஏத்தி வச்சுக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கு. இதுல போய் சிக்க கூடாது. இங்க உண்மையா எது இருக்கு, சத்து மட்டுமே இருக்கிறது. அந்த சத்து எப்படி இருக்கு, சித்தாக இருக்கிறது. அந்த சத்து சித்தாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டவன் ஆனந்தமாக இருக்கிறான். அவனுக்கு பேர் தாங்க சச்சித ஆனந்தம். இதுதாங்க பிரம்மம், அதுதாங்க நீங்க, அதுக்கு பேர் தாங்க தத்துவமசி. இதாங்க ரிபு முனிவர் உபதேசிக்கிறார் அப்படிங்கறதா இங்க பாயிண்ட்ஸ். அப்ப இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சேகரிச்சு இப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டு வாழ கத்துக்கிட்டீங்கன்னா, எங்க இருக்குங்க ஜாதி, எங்க இருக்குங்க மதம், எங்க இருக்குங்க கடவுள்? எதுவுமே கிடையாது. எல்லாம் மனதனுடைய விளையாட்டு. அப்ப இங்க மைண்டினுடைய பிளேவை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு வினாடியும் நிகழ்காலத்தில் வாழ முடியும், ஆனந்தமாக வாழ முடியும், வருவதை ஏற்றுக்கொண்டு வாழ முடியும்,
கொடுக்கப்பட்ட கேரக்டரை சூப்பரா செய்ய முடியும், மெருகூட்டி செய்ய முடியும். அந்த மெருகு கூட 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 சுதந்திரமான வாழ்க்கை, சுபிச்சமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. அப்படியே இந்த உடலும் மனசும் இருக்கிற வரைக்கும் ஆனந்தம், அமைதி, பூரண திருப்தி, இதுதாங்க தேடிட்டு ஓடுறோம். இது கிடைச்சிடும், இதை பிடிச்சுக்குங்க அப்படிங்கிறத ரிபுகீதை சொல்ல வருவதாக இந்த இடத்துல கூறி நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத் சத்.